ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். நண்பர்களே, அனைவருக்கும் லீ குரூப் சார்பாக இனிய மாலை வணக்கம். இன்று மாத தொடக்கம். சரஸ்வதி மகாலட்சுமியை வணங்கிவிட்டு நமது குரூப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. லீ குரூப் லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டு ட்ரைனிங் டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். On behalf of our core operating team 10 members, we welcome our today's faculty, Mr. Natarajan Sir, C. Natarajan Sir, Chief Life Insurance Advisor and Platinum Brigade of Karur, Tanjavur Division. Sir, these are all the 10 members, including me. இந்த குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். வெல்கம் சார். வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்கத்தான் நமக்கு இதாக இருக்கும். அதனால இந்த ஒரு குரல். Our vision to equip all our agent friends to be more professional, to face the challenges in the field, to make all our agents more knowledgeable in all facets of life insurance, sales and marketing. எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் எல்லாமே தரவாக இருக்கணும். இது வரைக்கும் we started on the Vijayadashami day of last year. So far we have conducted almost 34 sessions. Yours is 35th session. Thank you, sir. This is a small introduction about our group. Now I would request our COT member, Mr. Sureshan Babu, to render a welcome address. Please, Sureshan Babu. Thank you, sir. Thank you. Thank you. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய பயிற்சி வகுப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பயிற்சி வகுப்பிற்கு என்னுடைய அருமை நண்பர் திரு சி நடராஜன், ஜேசிஐ சி நடராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிரபஞ்சம் கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாருமே இன்னைக்கு அவருடைய பயிற்சி வகுப்புல கலந்து கொள்வாங்க. அதான் உண்மை. சார் 2021 வருஷமா எல்ஐசி ஏஜென்சி எடுத்திருக்காங்க. சார் பார்த்தீங்கன்னா ரீஜனல் டைரக்டர், மாஸ்டர் சேனல் பார்ட்னர், ஷேர் ஹோல்டர் இன் குளோபல் கார்னர் சேல்ஸ் சர்வீஸ் பிரைவேட் இருக்காங்க. 2002 டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்காங்க. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா. 2012 டு சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் இருக்காங்க. அதாவது கீழே இருக்காங்க. 2015 இருந்து 2017 வரைக்கும் ஆல் இந்தியா செக்ரட்டரி ஜெனரல் லைஃப் அண்டர் ரைட்டர் கைல்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. 2010 டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காங்க. ஸ்டார் ஹெல்த்ல சார் இருக்காங்க. 2016 டு 18 கரஸ்பாண்டன்ட் கொங்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதில் இருக்காங்க. அப்புறம் லாம் பிரசிடென்ட் ஜேசிஐ கரூர் டைமண்ட் இன்டர்நெட். சாருடைய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 98 மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்காம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர். 94 பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிகாம் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஃப்சிஹெச் எஃப்சி சிங்கப்பூர்ல பண்ணியிருக்காங்க, சிஐ லண்டன்ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இது பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 2007 எம்டிஆர்டி கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூர்ல போயிருக்காங்க. 2010 எம்டிஆர்டி கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்க. 2011 பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இன் துபாயில் போயிருக்காங்க. 2011 அப்ளிக் கான்ஃபரன்ஸ் இன் ஹாங்காங்ல போயிருக்காங்க. 2012 எம்டிஆர்டி கான்ஃபரன்ஸ் இன் கனடாவில் போயிருக்காங்க. 2013 பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இன் மலேசியா. 2015 எம்டிஆர்டி கான்ஃபரன்ஸ் இன் அமெரிக்கா. 2023 பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இன் யூரோப். போடாதீங்க, அமைதியா இருங்க. அப்புறம் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 2005 டு 2023 வரைக்கும் 18 வருஷமா இருக்காங்க. போஸ்ட் ஆஃப் தி டேபிள் 2009 முடியும். அதாவது ஒரு எம்டிஆர்டி முடிக்கணும், 6 எம்டிஆர்டி முடிச்சா தான் சிஓடி பண்ண முடியும். அதனால 2009 சிஓடி முடிச்சிருக்காங்க. மெம்பர் ஆஃப் தி சேர்மன் கப்பு. அப்புறம் கர்ம வீரர் காமராஜர் விருது 2008 வாங்கியிருக்காங்க. அன்பு தம்பி விருது 2009 வாங்கியிருக்காங்க. முகவர் திலக விருது 2010 வாங்கியிருக்காங்க. யங் பிசினஸ் லீடர் அவார்டு 2012 ராஜகிரி அகடவிடம் புரோகிராம் வாங்கியிருக்காங்க. ஜேசிஐ கமல் பத்ரா அவார்டு 2014 வாங்கியிருக்காங்க.
பெஸ்ட் ஃபவுண்டர் அவார்டு இன் ஜேஐபியில் என்ன திருக்குறாங்க. ஐடிஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர், ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசர், அப்புறம் மென்டார்ஸ் ஆஃப் ஏசிஎஸ் பிசினஸ் கரூர் டிஸ்ட்ரிக்ட், ட்ரஸ்டி ஆஃப் கொங்கு எஜுகேஷன் ட்ரஸ்டி, ட்ரஸ்டி ஆஃப் லைஃப் அண்டர்ரைட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, member of ACI Karur Diamond, member of Rotary Club of Karur, KC Stone Trainer, Pro in My Pride Karur of Corporation. இப்படி பல விஷயங்கள் இதுவே அந்த அளவுக்கு இது இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்பா பேர் வந்து சந்திரசேகரன், அவங்களுடைய அம்மா பேர் ராமாயி, இரண்டு பேருக்கும் மகனாக பிறந்திருக்காங்க. அவருடைய துணையார் பேர் வந்து ஜோதி, அவங்களுக்கு இரண்டு குழந்தைங்க. ஒரு குழந்தை பேர் ஹர்ஷிதா, ஒரு குழந்தை பேர் அபினவ் கிருத்திக். இவங்களுடைய இது என்னன்னா, நீ நினைத்தால் நீயும் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிற தலைப்புல வந்து பேச போறாங்க. அது போக இன்னைக்கு இதுவரைக்கும் 123 பேருக்கு இந்த பிரபஞ்சம் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதனால இந்த பயிற்சி வகுப்பு மூலமா எல்லாருமே அதிக வருமானம் வாங்கணும். நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும். நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கிடைக்கும். பொறுமையாக இருந்தால், நிதானமாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு வணங்கி கொண்டே பிரபஞ்சம் வணங்கி கொண்டே இருப்பார். இது போக பாத்தீங்கன்னா இவர் வந்து நைட்டு படுக்கிறது 12 மணிக்கு, 4 மணிக்கு என்ன வரை கூப்பிடுவாரு சார், ஒரு லாப அட்ராக்ஷன் பர்பஸுக்கு வாங்க சொல்லுவாரு. அந்த எப்படிதான் இருக்காது. நான் சொல்றேன், ஐயா நான் இன்றைக்கு 5 மணிக்கு, நான் 4 மணிக்கே அவருக்கு காஸ்மிக் லெவலுக்கு வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். இன்றைய பயிற்சி மூலமாக எல்லோரும் அதிக வருமானம் பெற வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you, Mr. Sureshan sir, for your wonderful intro. More than that, I think Natarajan sir, எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ மோர் தேன் ஆல்மோஸ்ட் 100 ஏஜென்ட்ஸ் மேலே அவர் கீழே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மினி பிரான்ச் சேட்டலைட் ஆஃபீஸ் சொல்லலாம். சாரி சார், ஒரு வருஷம் ஐ திங்க் சுரேஷன் சார் சொன்னார், சுரேஷன் சார் சொன்னாரா என்ன தெரியல எனக்கு. நோ ப்ராப்ளம். எனிவே நடராஜன் சார் தேங்க்யூ. இருங்க சுரேஷன் சார். ஓகே ஒரே நிமிஷம். சாருடைய கேம் எப்படின்னா, அவர் வந்து 50 பிரான்ச் போடணும் தமிழ்நாட்டுல, 250 ஸ்டாஃப் போடணும், 2500 ஏஜென்ட் போடணும் குறிக்கோள் இருக்காரு. அவர் 2026 மார்ச்சுக்குள்ள அவருடைய குறிக்கோள் எண்ணம் பிரபஞ்சம் நிறைவேற்றும். அதுக்காக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். நடராஜன் சார், now the floor is yours. You can start Okay, your sir. session, sir. Thank you. Audible. Yes, yes. Yes, okay. Thank you, sir. வரவேற்பு கொடுத்து அறிமுகப்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த சபையில அமர வச்சதுக்கு ராஜகோபால் சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் அவருடைய இது இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சுரேஷன் அவர் வந்து அன்னைக்கே கண்டிப்பா நான் தான் பண்ணணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா லீ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ஆடிபிளா? இட்ஸ் நடராஜன் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நடராஜன் ராஜவேலு சார். தெரியுது சார், தெரியுது. மகிழ்ச்சிங்க மாமா, மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ. நான் வந்து ஸ்கிரீன்ல இல்லாதனால எனக்கு யாரு என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் ராஜவேல் மாமா பார்த்துட்டேன், போட்டோல பார்த்துட்டேன். நைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த லீ குரூப்ல இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு நான் அந்த மீட்டிங்ல எடுக்கிறதுனுடைய நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியும், நம்ம ராஜகோபாலன் சாருக்கு தெரியும். பட் இந்த எடுக்கிற என்ன செயல் அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன வரப்போகுது, என்ன கொடுக்க போறோம், என்ன எடுக்க போறோம், எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். அதான் நான் அந்த இடத்துல நான் சொல்லுவேங்க. வீடியோ ஆன்ல இருக்குல்ல சார்? வீடியோ ஓகே. என்ன எல்லாத்துக்கும் என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். அந்த அந்த என்ன வார்த்தைகள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னும் தெரியாது எனக்கு. பட் எதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்ல போறோம். எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். எல்லாமே ஜாம்பவான்கள் தான் எல்ஐசியில வந்து இன்னைக்கு. அதுல மெயினா எக்ஸ்பெஷலி லீ குரூப்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எல்லாமே ஜாம்பவான்கள். நல்ல தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்கத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்த பார்க்கும்போது லீ குரூப் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்சுவலா வந்து லேர்னிங் இல்லாட்டி ஏர்னிங் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேர்னிங் இல்லை அப்படின்னா ஒன் செகண்ட். ஓகே, லேர்னிங் இல்லை அப்படின்னா ஏர்னிங் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆழமா இந்த 10 நபர்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பண்ணியிருக்காங்க.
அந்த நிகழ்வுக்கு என்னுடைய தலை தலை சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரெண்டாவது வந்து சக்சஸ் அப்படிங்கிறது எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னா, சக்சஸ் இஸ் வந்து ஒரு நாட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா, நாட் இண்டிவிஜுவல் இஸ் சக்சஸ், சக்சஸ் இஸ் என்ன சொல்றாங்கன்னா குரூப் தான் சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லி பழமொழி உண்டு. ஆனா முற்காலத்துல எல்லாமே தனியா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல வந்து தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு வந்து நம்ம இதை தொடங்குறோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தொடங்கும் போது இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லீக் குரூப் என்ன பண்ணீங்கன்னா ஒரு டீம், ஒரு பெரிய டீம் வச்சிருக்காங்க. அந்த டீம் வந்து உண்மையாலுமே நான் கேள்விப்பட்டு மிரண்டுட்டேன். ஒரு நல்ல ஒரு அற்புதமா ஒரு பைசா கூட வாங்காம சொந்த செலவு மட்டும் பண்ணிட்டு இந்த குரூப்பை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த 10 நபர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குறேன். ஏன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டும் சிறந்த சாதனையாளர்களை கொண்டும் ஒரு செஷன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிறந்த பயிற்சியாளர்கள், சிறந்த சாதனையாளர்கள். நான் எதுக்காக சொல்றேன்னா, இது 35வது ட்ரைனிங் செஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பார்த்தேன் நான். இந்த 3, 5, 8 அப்படிங்கிறது என்னுடைய ராசியா நம்பர். எதுக்கு அப்படி தேடி வந்தது அப்படின்னு தெரியாது. என்னுடைய 8ஆம் நம்பர், விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு 8ஆம் நம்பர் ராசி. அதனால என்னுடைய ராசி பிரகாரம் இந்த நம்பர் வந்தனால கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியுங்கிற நம்பிக்கையோட உங்களோட களத்துல இறங்குறோம். இதுல வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எப்பவுமே நன்றி மறப்பது நன்றென்று அன்றல்ல, இன்றை மறப்பது நன்று அப்படின்னு சொல்லிட்டு குரலா இருக்கலாம், மற்ற பெரியவர்கள் சொல்லியிருக்கலாங்க. ஆனா நான் என்ன இந்த இடத்துல சொன்னா, எம்எல் நம்மளை வளர்த்தி விட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன செயல் செஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட். அதுல பாத்தீங்கன்னா முதலாவதா என்னுடைய தலைவர் சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தலைக்கு மேல பாத்தீங்கன்னா அவருடைய போஸ்டர் தான் இருக்கு. 87 வயசு வரலும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முகவர் சமுதாயத்துக்காகவே வாழ்ந்து இன்று இறைவனடி சேர்ந்திருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஜாம்பவான் தலைவர், ஃபவுண்டர் ருகி தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையவே இன்சூரன்ஸ் செக்டருக்காக தன்னுடைய தன்னுடைய நிறுவனத்தை உருவாக்கி தன்னுடைய தொழிலை வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்ப வந்து நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஃபேக்டரி, இன்சூரன்ஸுக்காகவே தன்னுடைய வாழ்க்கைய முகவர்களுக்காகவும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைய நிறைவு செய்து கொண்டுகிட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து நம்மளுடைய கோபிநாத் சார் அவருக்கு இந்த நேரத்தை என்னுடைய நன்றியை காணிக்கையாகிறேன். மூணாவது சிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து ஒரு தூசு தட்டி அது மிகப்பெரிய வெற்றிக்கு எடுத்துட்டு வந்த தலைவர் நம்மளுடைய சூசை மாணிக்கம் சார். இவர் இல்லாட்டி இன்னைக்கு நான் சிஎல்ஏல 102 ஏஜென்ட்ஸ், 2500 முகவர்கள், 50 ஆபீஸ், 250 ஸ்டாஃபோட ஒரு கனவோட நான் கலைஞரவே இங்க இருக்குன்னா காரணம் வந்து சூசை மாணிக்கம் சார், அவருடைய நண்பர் பாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இதுல ஜோனல் ஆபீஸ் இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுனாலதான் இந்த ஒரு 2500 முகவர்களோட களம் இறங்கி போய்கிட்டு இருக்கிறோம். கோல் செட் பண்ணிக்கிட்டு இப்ப 102 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. தேர்டு பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையோடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஃபவுண்டர் ஞான சஞ்சீவனம் குருகுலம், அந்த இயக்கத்தோட தலைவர் ஸ்ரீ சசிகுமார் குருஜி அவர்களே இந்த நேரத்துல நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்து இன்னைக்கு வந்து மிகச்சிறப்பா போய்கிட்டு இருக்குது. இந்த வாழ்க்கையுடைய தத்துவத்தை நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ஒரு முருகனை நேர்ல பார்த்ததில்ல, ஒரு கடவுளை நேர்ல பார்த்ததில்ல, கடவுளுக்கு கடவுளா இருந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வெற்றியை நம்ம கையில் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற என்னுடைய குருஜி சசிகுமாரை வணங்கி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ் மை டியர் எஸ்டிஎம் சார், விஷ்ணுதேவ் சார், எங்களுடைய எஸ்டிஎம். இன்னைக்கு வந்து எல்ஐசியோட ஒரு ஜாம்புவான்னு சொல்லலாம், எல்ஐசியோட சாதனை சிகரம்னு கூட சொல்லலாம். வர அவரு இன்னைக்கு வந்து எங்களுடைய எஸ்டிஎம் இன்னைக்கு வளம் வந்துகிட்டு இருக்காரு. சாரோட அறிமுகம் பெருசா இல்லைனாலும் சாரை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு 3 வருஷம் எஸ்டிஎம்மா களமிறங்கி இருக்காரு. அவருடைய வச்சு அந்த 2500 முகவர்களை வெற்றி அடைகிறதுக்கு சாரு ஒரு முன்னுதாரணமா இருப்பார் இந்த இடத்துல நான் இந்த கூறிக்கிட்டு, இவர் வந்து முகவனின் கதாநாயகன் அப்படின்னு தான் சொல்லலாம். முகவனுக்காகவே வாழ்றது. ஒரு செஷனை எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு முகவாண்மையை வயிற்றுல அடி வைத்திருந்து எடுத்துட்டு வர்றாரு. அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு வந்து நம்ம லீக் குரூப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷன்ஸாக்கு வந்து மிக சிறப்பான ஒரு வழிநடத்தலை கொண்டு வந்துட்டு இருக்காரு நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் டீம் கோர் கமிட்டி. இந்த கோர் கமிட்டி தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
எப்படின்னா இன்னைக்கு லீக் குரூப் நான் ஆரம்பிச்சிருந்து நான் உள்ள பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உள்ள பார்த்துருக்க முடியாது. நான் மீட்டிங்ல நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ராஜகோபாலன் சாரு, முனுசாமி சாரு, அவங்க இவங்க நம்ம செல்வம், நம்மளுடைய நம்மளுடைய மிஸ்டர் திருநெல்வேலி சுரேஷன் பாபு, இவங்களோட நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பேசுறது உண்டு. கல்யாணி மேடம், விஜயா மேடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, இவங்க வந்து தன்னுடைய காசை போட்டு தன்னுடைய முகவர்களுடைய சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. ஆனா பட் தன் ஊராவில்லை ஊட்டி வளர்த்தா தமிழ்ல தானா வளருங்கிற எண்ணம் கிடையாது. நம்ம கிடைச்சதை இதை கொடுக்கணும், இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் திருப்பி கிடைக்குங்கிறத தாண்டி நம்மளுடைய பிறப்பின் நோக்கமே பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது தான். அந்த ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற இந்த 10 நபர்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 10 நபர்கள்னாலதான் இன்னைக்கு நான் அந்த செஷனுக்கு நான் எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் எனக்கு பயங்கர பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்க நேரத்துல சார் சொன்னப்ப நான் எடுத்துக்கிட்டது இந்த 10 நபர்களுடைய நம்ம ஒரு அணிலா, ஒரு ராமல் பாலத்துக்கு நம்மளுடைய அணிலா இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த செஷனை நான் வந்து இன்னைக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன். மனப்பூர்வமான நன்றிகளும் பாராட்டுகளும் 184 பீப்புள்ஸ் இருக்கிறீங்க உள்ள. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்ஸ் டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க இல்லாட்டி சுவர் இல்லாட்டி சித்திரம் எழுத முடியாது. அப்படி ஒரு நீங்க வந்து இன்னைக்கு இத்தனை பேர் ஏதோ ஒரு கொடுக்க போற நடராஜ் சார், ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாங்க இந்த லீக் குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சலுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னுடைய குருஜி சொல்லி தரதை நீங்க இந்த இடத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தான் பெற்ற இன்பம் வையகம் பெருக அப்படிங்கிறத என்னுடைய ஒரு விஷயம். அந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுங்க. எங்க ஒரு ரோட்ல போறீங்க, ஒரு டிரைவர் ஒரு ஆக்டிங் டிரைவர் கொடுக்குறீங்க, தேங்க்ஸ் கிவிங் கொடுங்க. ஒரு பேப்பர் கம்ப்ளீஷன், ஒரு ஏவோ தேங்க்ஸ் கிவிங் கொடுங்க. நம்ம எல்லாமே பாக்குற பார்வையை நம்ம மாத்தி பார்த்தோம்னா இந்த உலகமே வந்து பூந்தோட்டமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய தேங்க்ஸ் கிவிங்க நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு டாபிக் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ராஜகோபாலன் சார் கேட்டப்ப நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணேன். டாபிக் என்ன கொடுக்கலாம்னு சொன்னப்ப சார் நான் வந்து என்னுடைய டாபிக், இது வந்து என்னுடைய டாபிக். நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த உலகத்தை ஆள முடியும். ராஜராஜ சோழன் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தை ஆண்டாருன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அவரோட சன் ராஜேந்திர சோழன், நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்த, பிறப்பின் நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என்ன பிறப்பின் தொழில் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய இந்த உலகத்தையே ஆள முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு வரலாறுகள் படிச்சது உண்டு. அது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த இடத்துல இருக்கிற நேரத்துல நம்ம மட்டும் ஏன் வந்து கம்மியான பிசினஸ் பண்றோம், நம்ம இவங்களோட கம்பேரிசன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து எதிர்நோக்காம ஏன் இந்த இது வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே இந்த யூனிவர்சல் கனெக்ட் ஆயிடும். யூனிவர்சலுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, யூனிவர்சலுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த உண்மையும் நேர்மையும் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, அப்ப உண்மையா எது பொய்யா எது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது, பாக்குறது எல்லாமே பொய்யா கிடையாது. அவங்கவுங்க பாக்குற விஷயம் நேர்மையும் உண்மையா தெரியுது, உண்மை பொய்யா தெரியுது. இது எல்லாமே நம்ம மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்துல நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோர் தென் ஒரு 500 ட்ரைனிங்ஸ் வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பேன். மோர் தென் 500 ட்ரைனிங்ஸ். பட் நான் வந்து ஜேசி ட்ரெயினரா இருந்தாலும் நான் வந்து மத்த இயக்கங்கள் எல்ஐசி எல்லாமே ஒரு 500 ட்ரைனிங். இந்த ஒரு 23 வருஷம் எல்ஐசியோட என்னோட அனுபவங்கள். 17/1/2002 என்னுடைய ஏஜென்சியோட இயர், என்னுடைய சிஎல்ஏயோட இயர் வந்து 2013. அப்ப இந்த எல்ஐசி ஜேசிஐ மற்ற அதர்தன் இயக்கங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 500 ட்ரைனிங் நான் எடுத்திருப்பேன். ஒரு 1000 ட்ரைனிங்க்கு மேல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பேன். நீங்க நினைச்சிருக்கலாம் அது என்னடா என்ன இவ்வளவு சொல்றாரு 1000 ட்ரைனிங். ஒரு 1 crore and எபோ எல்ஐசியில சம்பாரிச்சு ட்ரைனிங்காகவே கொடுத்துருக்கோம். உள்ள ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக, கத்துக்கிறதுக்காக. லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்ன அந்த பேருக்கு வந்து நான் சல்யூட் பண்றேன். கத்துக்காம எதையுமே செய்ய முடியாதுங்கிறது தான் இந்த வெற்றியும் தோல்வியும் வீரனு கலக்கும். வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க கத்துக்கல அப்படின்னா நீங்க வந்து அடிச்ச ஆணின்னு சொல்லுவாங்க. ஒரு அடிச்ச ஆணி, ஒரு ஆணி ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும், 2 இன்ச்சு இருக்கும், 3 இன்ச்சு இருக்கு. அது மாதிரி ஆணிங்கிற பேர் இருக்காது. அந்த 1/2 இன்ச்சியோ 3 இன்ச்சியோ ஆணியோ அடிச்ச உடனே சார் ஆடியபிள்? எஸ் சார், எஸ் சார், சார் எஸ் சார் எஸ் சார். ஓகே. அடிச்ச ஆணி கூட தன்னுடைய ரேகையை பதிச்சுட்டு போகுது, புடுங்கும் போது அது பயன்பாடு முடிஞ்ச உடனே அதை புடுங்கி எரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு செவுத்துல ஒரு ரேகையை பதிக்கும். ஒய் நம்மனால ஏன் அந்த ரேகையை பதிக்க முடியாது? நம்மளுடைய விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது
நம்ம விசிட்டிங் கார்டு நம்ம கொடுத்தோன்னு நம்ம பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. நம்ம விசிட்டிங் கார்டு மகாத்மா காந்தி கொடுத்த விசிட்டிங் கார்டு வந்து அமைதி அப்படிங்கிற ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் தன்னுடைய விசிட்டிங் கார்டோட இதை காமராஜர் அப்படிங்கிறது உண்மையும் நேர்மையும் படிக்காத மேதை கல்வியை உருவாக்குனார், ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம தொழிலாகட்டும், நம்மளுடைய வாழ்க்கையாகட்டும், நம்முடைய சமுதாயமாகட்டும், நம்ம என்ன விசிட்டிங் கார்டு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தோன்றி மறையும் தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. தோன்றி மறையும் தன்மை உடையது காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்த்தல். இந்த 6 குணாதிசயங்களையும் நம்ம வந்து கலைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த 6 குணாதிசயங்களும் தோன்றி மறையிறது. கோபம் 1 மணி நேரம் இருக்குமா? கிடையாது. காமம் 10 நிமிஷம் இருக்குமா? கிடையாது. பேராசை கொஞ்ச நேரம், கிடையாது. பாகுபாடு படுத்தல், கம்பாரிசன், இதை எல்லாத்தையுமே வரும், அது தோன்றி மறையறதா நினைச்சு தூக்கி எடுத்துட்டோம்னா நீங்க யாருங்கிறது இந்த யூனிவர்சல் கண்டுபிடிச்சு கொடுக்குதுன்னு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்த குறிச்சி சொல்லியிருக்காரு. Who am I? நான் யார்? நான் எதுக்காக வந்தேன்? என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? என்னுடைய தொழில் என்ன? பிறப்பின் தொழில் என்ன? இந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் ஏ ஹீரோ, நாட் ஏ ஜீரோ. ஜீரோவா இருக்கிற ஒரு ஹீரோவா மாறனா, பிறப்பின் நோக்கம், பிறப்பின் தொழில், என்னுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? அந்த விஷயத்தை நீங்க உள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து உங்களுடைய தொழில் நீங்க தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா தொழில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்யறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சுபாவங்களை பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம தோன்றி மறையும் தன்மை உடையதை நம்ம என்ன பண்றோம், எடுத்து நம்ம வந்து கையாண்டுக்கிட்டு தடுமாறிடும், கோவப்பட்டுறோம், அப்படியே டோட்டலா டெமாலிஷன் ஆயிரும். காமம் உருவாயிரும், டெமாலிஷ் ஆயிரும். ஆணவம் ஏதாச்சும் ஏறிடும், மண்டைக்கு ஏறிடும். பேராசை போய் விழுவோம் குழியில. இதெல்லாம் நீங்க பாருங்க. பொறாமை, அடுத்தவனை பொறாமப்பட்டா யூனிவர்சலுக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தருக்கு பணம் வருது, ஒரு 1 கோடி ரூபாய் பாலிசி வருது அப்படின்னா, ஐயோ 1 கோடி ரூபாய் பாலிசி வருதுங்கிறது பேசிக் ஹியூமன் பீயிங்கோட நேச்சர். அந்த 1 கோடி ரூபாய் பாலிசி வருது, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பாராட்டுகள் பாராட்டுகள். அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். 1 கோடி போட்ட பாலிசி ஹோல்டருக்கு ஒரு நன்றி, இந்த பாலிசியை பிடிச்ச ஏஜென்ட்டுக்கு ஒரு நன்றி, எல்ஐசி நிர்வாகத்துக்கு ஒரு நன்றி சொல்லி பாருங்களேன். இந்த யூனிவர்சல் கண்டுபிடிக்கும், இவன் நம்மாலப்பா, சுரேஷன் வந்து இவர் நம்மாலுன்னு யூனிவர்சல் எடுத்துக்கிட்டு சுரேஷனுக்கு ஒரு கோடி பாலிசியை தேடி கொடுக்குதுங்கிறான். யூனிவர்சல் இஸ் a very powerful tool. யூனிவர்சல்ங்கிறது நம்மளா ஒரு மையப்புள்ள ஒரு சின்ன டாட் கூட கிடையாது, ஒரு மைக்ரோ டாட் கூட கிடையாது. அந்த யூனிவர்சல் என்ன வேலை செய்யுதுன்னா, உனக்கு அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செஞ்சீன்னா அது உனக்கு திருப்பி கொடுக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த 6 சுபாவங்களையும் வெளியே எடுத்துட்டு போயிடணும். அப்படி பண்ணும்போது நம்ம பண்றது எல்லாமே பார்த்தோம்னா, புறப்படுறது இயல்பான ஒரு விஷயம், கோவப்படுறது இயல்பான ஒரு விஷயம், அதே நிமிஷம் காமப்படுறது ஒரு இயல்பான ஒரு மனிதனுடைய பாடியோட ஹியூமன் நேச்சர், பேராசப்படுறது நேச்சர், பாகுபாடு பார்த்தல், நான் என்ன பண்ணேன் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு மட்டும் ஏன் கிடைச்சு எனக்கு ஏன் கிடைக்கல, தட்ஸ் கால்ட். இதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு யூனிவர்சல் சப்போர்ட் பண்ணுது. இது பாகுபாடு பார்த்து இது எல்லாமே அனைத்தும் தோன்றி மறையும் தன்மையுடையது. இதை வந்து யூட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறது. யூட்டர்ன் என்ன, கோவம் வருது அமைதியா இரு, காமம் வருது யோசி, எதுக்கு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வருதா கொஞ்ச நேரம் 10 பேர் சொல்றாங்க தலைக்கணத்தை இறக்கி, கொஞ்சம் ஈகோவை இறக்கு. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம தொழில் நம்ம செய்யறது கரெக்டாங்கிற கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, அயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அயம் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து நீங்க விசிட்டிங் கார்டை நீங்க கொடுத்துட்டு போறீங்க. இப்ப கொடுக்குற விசிட்டிங் கார்டு உங்களுடைய அறிமுகம். நீங்க கொடுத்துட்டு போற விஷயம், இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போற விஷயங்கள் ஒயிட் பேப்பர். நம்ம ஒரு ஒயிட் பேப்பரா தான் நம்ம வர்றோம். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஏத்திக்கிறோம். காமம், கோபம், பொறாமை, பேராசை, வெற்றி, தோல்வி அத்தனை ஏத்துறோம். என்னவா கொடுத்துட்டு போறோம், அந்த பேப்பர்ல என்னவா கொடுத்துட்டு போறோம், தட்ஸ் கால்ட் எம்டி பேப்பர். எம்டி பேப்பர். அந்த பேப்பர்ல நம்ம என்ன கொடுத்துட்டு போறோம், ஒரு பாண்ட் பேப்பரை கொடுத்துட்டு போறோம். என்ன எழுதுறோம், நம்மளுடைய வாழ்க்கையில என்ன எழுதுறோம், அந்த வாழ்க்கையில எழுதுறதுதான் ஐஎம் நடராஜன். ஐஎம் ஏ சிஓடி, நாங்க ஐஎம் ஏ கார்பரேட் கிளப் மெம்பர், ஐஎம் ஏ ட்ரெயினர், ஐஎம் ஏ ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன கொடுத்துட்டு போறீங்க, உத்தமன், நல்லவன், கெட்டவன், ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போறோம்ல. அத நல்ல விஷயங்களை எழுதி அந்த டாக்குமெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா உங்களுடைய பேர் இப்ப இல்லைனாலும் பின்னாடி பேசிக்கிட்டே இருக்குங்கிறதா இந்த தத்துவத்தை நம்ம சொல்றது. நான் என்ன எழுதுறேன், இந்த காலத்துல நம்ம என்ன எழுதுறோம், இந்த வாழக்கூடிய காலத்துல நம்ம எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கோமைங்கிற ஒரு டாபிக்கோட மெயின் கான்செப்டே அதுதான். உங்களுடைய நீ யார், அதை எப்படி கண்டுபிடிச்சு நீ என்னவா எழுதிட்டு இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போற இந்த உலகத்துக்கு. யூனிவர்சலா என்ன சொல்றதுங்க, யூ கேன் டூ இட், உன்னால முடியும். எல்லாரும் சொல்றாங்க, இல்ல சார் எல்லாரும் சொல்றாங்க ஆனா முடியலையே சார், எல்லாரும் சொல்றாங்க முடியல.
முடியுமா முடியுமா கேட்டா முடியாது. 4 பேர் முடியும்னு சொன்னா முடியும். 2 பேர் வந்து முடியாதுன்னு சொன்னா முடியாது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உன்னை நீ நம்பு, வேற யாரையும் நம்பாத. உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னோட அசிரிக்குரல் ஒண்ணு சொல்லும், உன்னுடைய உள்ள குட்டி நடராஜ் ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லைம்பாங்க. ஆன்மா பரிசுத்தமானது. வந்த எடுத்தோன்னே இதுக்கு இந்த பாடிக்கு பேர் நடராஜ். இந்த ஆன்மா வெளியே போனதுக்கு அப்புறம் இதுக்கு பேர் பாடியா மாறிடுதுங்க. ஒண்ணு என் குருஜி அடிக்கடி சொல்லுவாருங்க, சிங்கம் சிங்கமா பிறக்குது, சிங்கமா வளருது, சிங்கமா சாகுது. குருவி குருவியா பிறக்குது, குருவியா வாழுது, குருவியா சாகுது. நாய் நாயா பிறக்குது, நாயா வாழுது, நாயா சாகுது. மனிதன் மட்டும் மனிதனாக பிறக்கிறான், மிருகமாக வாழ்றான், மிருகமாக சாகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய நிறைய இந்த 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, இந்த 6ஆம் அறிவுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உள்ள கொண்டு தள்ளுது. இந்த 6ஆம் அறிவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் பிலீவிங் யுவர் செல்ஃப். உங்களால முடியும், உங்களை நம்பினால் முடியும். நம்பினாலதான் சொல்லுவாங்க, வாஸ்கோட காமா அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு, நம்பினாலதான் எடிசன் வந்து பல்ப கண்டுபிடிச்சாரு, நம்பினாலதான் நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் நம்பினாலதான் ராஜகோபாலன் சார், நம்பினாலதான் நடராஜன் பேசுவார், நம்பினாலதான் அவர் என்னை கலைச்சாரு, நான் நம்பினாலதான் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உன்னை நீ நம்பு, உலகத்தை ஜெயிச்சிடலாம், உலகத்தவே ஆள முடியும். நீங்க எந்த உலகம் நினைக்கிறீங்களோ அந்த உலகத்தை உங்களால் ஆள முடியும். உலகை ஆளப்போகும் தொழில்கள். இப்ப நம்ம தொழிலுக்கே போகலாம். இன்னைக்கு உலகை ஆளப்போகும் தொழில்ங்கிறது இன்னைக்கு வந்து ஏஐங்கிறான். நான் பேசுற மாதிரியே பேசுது, நான் நடக்கிற மாதிரியே நடக்குது, நான் ஓடுற மாதிரியே ஓடுது, நான் எவ்வளவு பாலிசி பிடிக்க முடியும் சொல்லுது. ஏஐ நம்ம எங்க எங்க போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு பிளட் எடுக்காமையே உன்னுடைய சுகர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கண்ணில் காமிச்சா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்குது, இவ்வளவு சுகர் இருக்குது, இவ்வளவு பிபி எல்லாத்தையும் சொல்லுதுங்களா. என்ன சார் ஏஐ? இன்னைக்கு உலகை ஆளப்போகும் தொழில்கள் ஏஐ வந்து வந்துருச்சுங்க. ஹெல்த் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அடுத்து ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீசஸ் அது இம்பார்ட்டன்ஸ், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ். இந்த 5 செக்டர் தான் இந்த உலகை ஆளப்போகுதுன்னு சொல்றாங்க. இந்த 5 செக்டர்ல நம்ம செக்டர் ஒண்ணு இருக்கிறாங்க. உள்ள உட்காந்துருக்கீங்க அத்தனை பேர் நம்ம செக்டர்ல உள்ள உட்காந்துருக்கீங்க. நான் சொல்லுவேன், முகவரின் ஜாதிங்க, முகவாண்மை என்னோட ஜாதி. நீ என்ன ஜாதியா? நான் முகவாண்மை 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 ஜாதி. என்னுடைய ஜாதி அங்கத்தினர்களுக்கு என்னுடைய தலை சிறந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஜாதிங்கிறது என்னன்னா தொழிலை வச்சு பிரிச்சதுதான் ஜாதி. தொழிலை வச்சு பிரிச்சதுதான் ஜாதி, மத்ததெல்லாம் ஜாதி கிடையாது. இந்த தொழில் என்ன பண்றீங்க? நீ வரப்பு வெட்டுறியா, நீ விவசாயி, நீ முடி வெட்டுறியா, நீ வந்து பார்பர், நீ துவைக்கிறியா, நீ வந்து டோபி, தொழிலை வச்சு அன்னைக்கு பிரிச்சுட்டான் ஜாதிய. அது மாதிரி இன்னைக்கு என்ன ஜாதினா நம்ம இன்சூரன்ஸ் என்னுடைய ஜாதி. ஜாதி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏத்தாப்புல உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து 200 பீப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த ஜாதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நல்ல தொழில் இருக்கிறோம், சிறந்த தொழில் இருக்கிறோம், உலகை ஆளப்போகும் தொழில் இருக்கிறோம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முகவாண்மை எனது பிறப்புரிமை. இதுதான் என்னுடைய முகவாண்மை, என்னுடைய பிறப்புரிமை. முகவாண்மை என்னங்க பிறப்புரிமை? 1000 பேத்துக்கு 1000 தொழில் வந்திருக்குதுங்க. நீங்க நினைச்சீங்களோ நினைக்கிறே தெரியாது. இந்த யூனிவர்சல் நினைச்சிருச்சு நீங்க ஏஜென்சியா இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்க விட்டு போக முடியாது. நீங்க வந்து இதுல நான் 23 24 வருஷம் ஏஜென்சியில இருக்கேன். 30 வருஷம் 40 வருஷம் ஏஜென்சி தலைவர், 50 வருஷம் ஏஜென்சி சீனிவாசன். ஏஜென்சிக்குள்ள இத்தனை ஆண்டுகள் இருக்குதுன்னா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றேன், முகவாண்மை எனது பிறப்புரிமை. 5 வருடங்கள் நீங்க வந்து இந்த தொழில் பண்றீங்கன்னா உங்களுக்கு தொழில் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி விட்டுருங்க. அதனாலதான் ஏஜென்சியா 5 இயர்ஸ் முடிஞ்சா ரெனியூவல் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்ல கவர்மெண்ட், எல்ஐசி ஆஃப் இந்தியா. 5 வருடங்கள் தாண்டிடுச்சு அப்படின்னா 5 வருடம் தாண்டிடுச்சு ரெனியூவல் கமிஷன். 5 வருடம் உங்களுக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு இருக்கீங்கன்னா தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். 10 வருடம் இந்த தொழில நீங்க இருக்குன்னா தொழிலை நீங்க லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். 15 வருடங்கள் உங்களை நீங்க தொழில் பண்றீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். 20 வருடத்தை தாண்டிட்டீங்கன்னா தொழில் உங்களை லவ் பண்ணுதுன்னு அர்த்தம். லவ் பண்ண பிள்ளைய நீங்க என்னைக்கு விட்டு போக முடியாது. இந்த தொழிலை நீங்க விட்டுட்டீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் விட்டுட்டீங்கன்னா நான் வந்து என்னுடைய தொழிலவே மாத்திக்க முடியும். தட்ஸ் யூனிவர்சல் லா. இது வந்து தொழில் 20 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா இந்த தொழில் தான் உங்களுடைய பிறப்போட தொழிலே, இந்த தொழில் தான் உங்களுடைய லைஃப். இதை நீங்க வந்து விடணும்னு நினைச்சு எங்கேயாச்சும் வேற பக்கம் போய் மாட்டிக்காதீங்க. அடுத்த தொழில் பாக்குறேன், வருமானம் கம்மியா இருக்குது சார், இது வந்து சுரங்கம், அமிர்த சுரப்பி மாதிரி சுரங்கம். இது வந்து வெட்ட வரும், வெட்டுறதுக்கு நம்ம தயக்கப்படுறோம். அதனால பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய தொழில் இதுதான் தொழில், உங்களுடைய பிறப்பின் தொழில் எல்ஐசி தான். அதுல நீங்க நம்புங்க. 5 வருஷம் நீங்க லவ் பண்றீங்களா, தொழிலை பிடிச்சிருக்கு, 10 வருஷமா ட்ரை பண்ணுங்க. தொழில் உங்களை நீங்க தொழிலை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தொழிலை நீங்க விட மாட்டீங்க, தொழில் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், தொழில் உங்களே விடாது. அப்ப 2 பக்கம் சேர்ந்துரும். நம்ம ஜெயிக்காம விடவே முடியாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், முகவாண்மை என்பது தொழிலா வேலையா?
என்னுடைய கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேகமா இருக்கும். நான் அந்த இன்சூரன்ஸை பத்தி பேசும்போது மட்டும் கொஞ்சம் வேகப்பட்டுருவேன் நான். அதனால நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னடா இவ்வளவு வேகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தொழிலா பாக்குறீங்களா, வேலையா பாக்குறீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தொழிலா பார்த்தவங்க அத்தனை பேருமே ஜாம்பவான்களா இருக்காங்க. வேலையா பார்த்தீங்க அத்தனை பேருமே வேலைக்காரரா இருக்காங்க. மினிமம் கேரண்டி பிசினஸ் எவ்வளவு? அந்த 6 பாலிசி 50,000, 1,00,000 ரூபாய் பிரீமியம், இல்ல 12 பாலிசி பண்ணிட்டு, இல்ல ஒரு குவாலிஃபைடு ஏஜென்ட் ஆகிட்டு 12 பாலிசி 1,50,000 ரூபாய் பிரீமியம் பண்ணிட்டு குவாலிஃபைடு ஏஜென்ட் ஆகிறது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஏதோ ஒரு என்ன சொல்றது, இந்த மாசம் எனக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து எடுத்துட்டு போற இதை வேலையா பாக்குறவங்க, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து கூர்ந்து கேட்டுக்கிறேன், இத தொழிலா பாருங்க. தொழில்னா என்ன? தொழில்னா என்ன? தொழிலுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியுமா? ராச்சி வீடியோ மைக் ஆன் பண்ணி தொழிலுக்கு ஏதாச்சும் ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியுமா? தொழிலுக்கு ஏதாச்சும் ஒரு டெபினிஷன்? ஹலோ, இருக்கீங்களா பண்ணலாமே சார்? தொழில் அப்படின்னா என்ன சார்? தொழில்னா என்ன? என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணு நானா பேசிக்கிட்டு இருக்கேன். தொழில்னா என்ன சார்? என்ன வேணாலும் சொல்லலாம் சார். தொழில்னா நம்ம போய் ஒரு கம்பெனில போய் 8 ஹவரோ 10 ஹவரோ வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறது ஒரு தொழில் சார். ஓகே, தேங்க்யூ சோம்நாதன் சார், தேங்க்யூ. தொழில் அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா அது ஒரு வேலை, அது ஒரு வேலை. தொழில் அப்படிங்கிறது ஒரு தொழிலை வந்து நீங்க பண்றது, நீங்க ஒரு முதலாளித்துவத்திலிருந்து பண்றது. இந்த தொழில் அப்படிங்கிறது என்னன்னா, தொழிலுக்கு ஒரு ஆற்றல் கொடுக்கணும்னா, தொழிலுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கணும்னா, தேங்க்யூ சோம்நாதன் சார் ஆன்சர் கொடுத்ததுக்கு. ஆற்றலின் வெளிப்பாடு தான் தொழில். ஆற்றலின் வெளிப்பாடு, இதை வந்து நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். தொழில் அப்படிங்கிறது ஆற்றலின் வெளிப்பாடு. என்ன ஆற்றலின் வெளிப்பாடு? ஆற்றலின் வெளிப்பாடுனா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? இந்த தொழில் கிடைச்சிருக்குது, இந்த தொழிலை நீங்க மேம்படுத்துறீங்க. எவ்வளவு வளரும்னா, இது எவ்வளவு வேலை செய்றீங்களோ அவ்வளவு வளரும். வாரன் பஃபட்டோட இன்ஃபோசிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னா 24 மணி நேரம். எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 மணி நேரம், மீதி 14 மணி நேரம் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி ஒரு 1,40,000 மணியா மாத்துறது அப்படின்னா, நான் வந்து நேரத்தை கடன் வாங்குவேன். 1,40,000 பேரை போட்டோம்னா 1 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 1,40,000 மணி நேரம் என்னால எடுக்க முடியும். அப்ப என் நம்பர் ஆஃப் பர்சனை வேலைக்கு அமர்த்தி அப்படி நான் எடுக்கும் போது நான் என்னுடைய நேரங்களை நான் விலைக்கு வாங்குகிறேன், என்னுடைய நேரமாக நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிறதா என்னுடைய முக்கியமான கருத்தா கொடுக்குறாங்க. தொழில் அப்படிங்கிறது ஒரு முதலாளித்துவ தன்மை. நீங்க தொழிலை வந்து நீங்க வந்து தொழிலா பாக்குறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நீங்க ஒரு வேலைக்காரரா இருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்க முதலாளியா யோசிச்சு வேலைக்காரனா வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க முதலாளியா மாறிடுவேன். ஒரு வேலைக்காரரா இருக்கிறீங்கன்னா தொழிலாளியோட யோசனை, முதலாளியோட யோசனை, தொழிலாளியோடைய செயல்பாடுகள், இப்படி நீ பண்ணும்போது ஒரு நாளைக்கு நீங்க முதலாளியா மாறிடுவீங்க. தொழிலா நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அவா. தொழிலா பண்ணுங்க, இது ஒரு வேலையா இது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பொறுப்பா கடமையா, இத கான்செப்டுங்க. தொழிலா வேலையான்னு பார்த்தப்ப, முதலாளி வந்து ஒரு தொழில பண்ணார்னா அது பொறுப்போட செய்வார். தொழிலா பண்ணா பொறுப்போட செய்வார். வேலையா பண்ண கடமைக்காக, கடமையா எனக்கு கடமை, நான் 10 மணி நேரம் வேலை செஞ்சாகணும், எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு நடராஜன் சார், எனக்கு அதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வேலை செஞ்சா அது கடமை. அந்த ஒரு வேலைக்காரர் அதை பொறுப்பா எடுத்து வேலை செஞ்சாருன்னா அந்த வேலைக்கு ஒரு நாள் ஒரு முதலாளியா மாறிடுவாருங்கிறதா இந்த கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். முகவாண்மையை இஷ்டப்பட்டு செய்யறீங்களா, கஷ்டப்பட்டு செய்யறீங்களான்னு நான் எல்லா இடத்துலயும் ஒரு கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க இந்த தொழிலை பாக்குறீங்க, என்னடா இது என்னோட வந்துருச்சு, 5 வருஷத்துக்கு உள்ள இருக்கிற ஏஜென்ட், 10 வருஷம் இருக்கிற ஏஜென்ட்டுமே இன்னும் என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து என்னடா பண்றது, எப்படியோ மாட்டிக்கிட்டோமா, இந்த தொழிலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணுமே. இந்த ஏபிஎம்எஸ் கூப்பிடுறாரு, பிஎம் கூப்பிடுறாரு, டெவலப்மெண்ட் ஆபீஸ் கூப்பிடுறாரு, சிஎல்ஏ கூப்பிடுறாரு, நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணுமேங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல ஐ லவ் இட் எல்ஐசி, ஐ லவ் மை கஸ்டமர், கஸ்டமருக்கு நான் வந்து குடும்பத்துக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்கணும், கஸ்டமர் குடும்பத்துக்கு நான் வந்து சர்வீஸ் கொடுக்கணும், பாலிசி கொடுக்கணும், அவங்களுடைய குடும்பத்தோடைய அவங்களுடைய பொருளாதார சுமையையும் அவங்களுடைய இழப்பீடையும் நான் நிவர்த்தி பண்ணுங்கிற ஒரு ஹாப்பினஸோட, ஒரு மகிழ்ச்சியோட இஷ்டப்பட்டு நீங்க போய் செய்றீங்களாங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு வைக்கிறேங்க. இதை தயவு செஞ்சு நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா யூ சேஞ்ச் இட். நீங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்ன விரும்புற பிள்ளைய, நீ விரும்புற பிள்ளைய விட ஒன்ன விரும்புற பொம்பளை ஒரு அம்மனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை சுகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதுல எல்ஐசி தொழிலுக்கு கொஞ்சம் முயற்சி வேணும், ரொம்ப கடுமையான பயிற்சி வேணும். அதுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியது, நீங்கள் இஷ்டப்பட்டா மட்டும்தான் நீங்க இந்த தொழில் வந்து உங்களோட செட் ஆகி உள்ள வரும்.
நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா உங்களை வாமிட் பண்ற மாதிரி பண்ணிரும். அதனால நீங்க இந்த தொழிலை நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்ட கேள்வி மாதிரி நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் இந்த தொழிலை உங்களை பிடிக்க வைக்கிற அளவுக்கு நீங்க இதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இஷ்டப்பட்டுருவீங்க. இந்த தொழில் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டும். முகவாண்மையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தட்ஸ் கால்டு. நீங்க ஒரு கத்தியா பாக்குறீங்களா இல்ல ஆயுதமா பாக்குறீங்களா? முருகனுடைய வேலா பாக்குறீங்களா? இதான் ரெண்டும் ஆயுதம் தான். சேஞ்சிட்டு ஒரு கத்தியா பாக்குறவங்க எல்லாமே மினிமம் கேரண்டி பிசினஸ் பாக்குறாங்க. ஒரு கத்தியா பார்த்தவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணாம கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. முருகனோட ஆயுதமா பார்த்த இன்னைக்கு பரத் பரேக் இன்னைக்கு பல கோடி ரூபாய் சம்பாதிக்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிரான்ச்ல எவ்வளவு பேர் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன பிசினஸ்ல இருக்கிறீங்க? ரைட், ஓகே. அந்த பிசினஸ் எல்ஐசியில நீங்க கரூர்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப திருப்பூர்னா திருப்பூர்ல நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? வாட் இஸ் வாட் எந்த இடத்துல இருக்கேன்? எவ்வளவு நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்? யாரு முதல்ல சம்பாதிச்சிட்டு இருக்கா? அவங்களுக்கு எனக்கு எவ்வளவு கம்பேரிசன் இருக்கு? இதை நீங்க வாட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்டுக்கும் எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ரெண்டாவது, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லாட்டி ஒரு சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுடைய டோட்டல் பிசினஸோட ஜிடிபி எவ்வளவு? அதுல என்னுடைய தொழிலோட ஜிடிபி என்ன பர்சன்டேஜ்? உங்க ஊர்ல பெரிய டாப் 10 பீப்புள்ஸ் இருக்காங்களா? அந்த பீப்புள்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி தெரிய வைக்கிறது? அப்ப அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? ஒவ்வொரு பர்சனும், நாட் ஒன்லி எல்ஐசி, ஒவ்வொரு பர்சனும் தன்னுடைய தொழிலை கத்தியா பார்த்தவங்க கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க, வேலை பார்த்தவங்க இஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க, அவங்க துறையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிராக்டிஸ், மேக் தம் பிராக்டிஸ். லேர்னிங் ப்ராசஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறான். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? 4 இடத்துக்கு நீங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு இதை கத்தியா பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வேலா பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த இடத்துல பர்பஸ் ஆஃப் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னா, பர்பஸ் ஆஃப் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு நம்மளுடைய பிறப்பின் நோக்கம், பிறப்பின் தொழில் நான் சொல்லியிருந்தேங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்பஸ் ஆஃப் ஏஜென்சிஸ், நீங்க என்ன காரணத்துக்காக இதுக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிறத இது எல்லாமே மேக் தம் பிராக்டிஸ். நோட் எடுத்து நீங்க எழுதணும். என்ன காரணத்துக்காக நீங்க, உங்களுக்கு யாருக்கிட்டையும் காமிக்க வேணாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், என்ன காரணத்துக்காக நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க? இந்த ஏஜென்சியை நான் எதுக்கு எடுத்தேன்? தள்ளி விட்டுருக்கலாம், விருப்பப்படாம எடுத்திருக்கலாம், இல்ல அவங்க பண்றாங்களேன்னு சொல்லி நீங்க கம்பேரிசன் பண்ணி உள்ள வந்திருக்கலாம், இல்ல இதுதான் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லி உள்ள வந்திருக்கலாம், இல்ல உள்ள வந்துட்டுமேங்கிறதுக்காக செஞ்சிருக்கலாம். ஆனா அதனுடைய பர்பஸ் ஒண்ணு இல்ல. பர்பஸ் இல்லாம எந்த செயலுமே நடக்காது. பர்பஸ் இல்லாம நீங்க பிறக்கல. பர்பஸ் இல்லாம இந்த ஆன்மா உங்களோட சேரலைங்க. ஐ எம் நடராஜனுடைய ஆன்மா பர்பஸ் இல்லாம என்கிட்ட வரல. ஏதோ ஒரு பர்பஸ் நோக்கி வந்திருக்கு. அந்த பர்பஸை நான் செயல்படுத்தினா மட்டும்தான் அந்த ஆன்மா மூவ் ஆகி என்கிட்ட அடுத்த சாப்டருக்கு போகும். அந்த மாதிரி இந்த பர்பஸ் ஆஃப் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உள்ளெடுத்துட்டீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் ஏஜென்சியை நீங்க உள்ள கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலுடைய நோக்கம் கண்டுபிடிக்க முடியும். அந்த பர்பஸ் நீங்க கண்டுபிடிங்க. அது யார்கிட்டையும் தேடாதீங்க. நீங்க ஒரு நாள் கடுமையான ஒரு விரதம் இருங்க. கடுமையான ஒரு விரதத்தை எடுங்க. அந்த விரதத்துல உங்களுக்கு மௌன விரதம், நான் சொல்றது மௌன விரதத்தை எடுங்க. விரதத்துல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய பர்பஸ் என்ன, என்னத்துக்காக நான் இது பண்றேன். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருடமும் முதல் நாள் பிறக்கும்போது இந்த வருஷத்தோட பர்பஸ் என்ன, ஒவ்வொரு பாலிசி கொடுக்கும்போது இந்த வருஷத்தோட பர்பஸ், இந்த பாலிசியோட பர்பஸ் என்ன, எதுக்காக இந்த குடும்பத்துக்கு நான் பாலிசி கொடுக்கறேன், எதுக்காக இவரோட பேசுறேன், பர்பஸ். இது ஒரு நல்ல விஷயத்த பேசுறேன், எதுக்காக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன், பர்பஸ். பர்பஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல் ஆக்டிவிட்டிஸ். அப்ப பாலிசி மட்டும் கிடையாது, பர்பஸ். நான் இங்க பேசுறது ஏஜென்சி, பர்பஸ் ஆஃப் ஏஜென்சிஸ். அப்ப உங்களுடைய பர்பஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆயுதமா நீங்க என்ன சொல்றது, முருகன் வேலா மாறுவீங்க. ஒரு கத்தியா இருந்த ஆயுதம் முருகன் வேலா மாறுதுன்னா பர்பஸ் ஆஃப் ஏஜென்சிஸ் தான் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். பவர் ஆஃப் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சொல்லணும்னா, நம்ம தொழிலை பொறுத்தல நெட்வொர்க் இஸ் எ நெட்வொர்க். அதான் உங்களுடைய நெட்வொர்க் என்ன, நெட்வொர்க் என்னங்கிறது தான் உங்களுடைய வெயிட்டேஜ் ஆஃப் பிரீமியம் கிடைக்கும். பரத் பரேக் ஆகட்டும், சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆகட்டும், மற்ற எல்லாமே என்ன, அவங்க ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா நெட்வொர்க் தான் அவங்களுடைய காரணம். அந்த நெட்வொர்க் நம்மளுடைய துறையில நிறைய வளர்த்தி கொண்டு சொல்றாங்க. லாட் ஆஃப் கிளப்ஸ், அடுத்தது உங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் அட்ரஸ் பண்றது, நீங்க இப்ப போய் டைரக்டா கனெக்ட் பண்றது, உங்க ஜாதி ரீதியா கனெக்ட் பண்றது, தொழில் ரீதியா நம்ம எல்ஐசி ஏஜென்ட்ஸ் பண்ண முடியாது, மற்றவங்க அவங்களோட சபார்டினேட்ஸ் வச்சு பண்றது, மீட்டிங் நடத்துறது,
கஸ்டமர் மீட்டிங், உங்களுடைய ப்ரீவியஸ் கஸ்டமர் மீட்டிங் நடத்துறது, டைரக்டா வந்து நீங்க வந்து கொடை போட்டு நீங்க வந்து நம்மளுடைய சுரேஷன் பண்ற மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரீட் வைஸ் பண்றது, இது மாதிரி உங்களுடைய நெட்வொர்க்கை நீங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு நெட்வொர்க் தான் மாறுது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எல்லாருமே குறை சொல்றவங்க எல்லாருமே என்னடா செய்யறான் அப்படின்னு பார்க்காம ஏதோ ஒண்ணு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெற்றி அடையும். அது வந்து அந்த துறை சார்ந்தது இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். வந்த வாய்ப்பை பயன்படுத்துவது, நான் அடிக்கடி நான் இந்த சொல்றேன், பர்பஸ் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். நம்மளுடைய வாய்ப்பை பயன்படுத்துறது எப்படின்னா, வந்த வாய்ப்பை பயன்படுத்துறது, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து கூப்பிடுறாங்க, கால் பண்றாங்க, ஒரு பாலிசி இருக்குறாங்க. நிறைய ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கால்ஸ் பண்ணா மட்டும்தான் போவாங்க. பாலிசி இருக்குது இது மாதிரி யாராவது ஒரு சொன்னாங்க இங்க கேட்டாங்க அப்படின்னா மட்டும் போய் பாக்குறது. ஒரு ஏஜென்ட பத்தி இந்த இடத்துல நான் டீல் பண்ண நினைக்கிறேன். மேரேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கிறாரு, மேரேஜ் மட்டும் ஒரு டாபிக் எடுத்துக்கிறாரு. ஒரு சக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஊர்ல ஒரு 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 முகூர்த்தத்துக்கு ஒரு மேரேஜ் வருது. அந்த மேரேஜ் மிஸ்டர், அவர் பேரை கூட சொல்லலாம், மிஸ்டர் பாலு செஞ்சேரி மலை. அவர் வந்து சூலூர் பிரான்ச். அந்த பிரான்ச்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கிராமத்தார் தான். அவர் வந்து மேரேஜ் பத்திரிகை எடுப்பாரு, அதுல ஒரு வேல்யூபான மேரேஜ் மட்டும் பிக்ஸ் பண்ணிக்குவாரு. அந்த மேரேஜ்ல காலையில 6 o'clock இருந்து 9 o'clock வரலாம். இன்னொரு மேரேஜ்ல ஈவினிங் மேரேஜ் ரிசப்ஷன்ல 6 o'clock இருந்து 9 o'clock 10 o'clock வரலாம் ஈவினிங். 2 மேரேஜ் ஒரு முகூர்த்தத்தை எடுத்துக்கிறாரு. அங்க வர்ற அத்தனை திருப்பூர்காரங்க, அத்தனை அந்த கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் அந்த ஏரியாக்குள்ள வருவாங்க. அந்த மேரேஜ்லயே நின்றுட்டு அத்தனை பேரையும் அட்ரஸ் பண்ணிடுவாரு. அத்தனை பேத்துக்கு வணக்கம் கொடுப்பாரு, அத்தனை பேர்த்தையும் லைட்டா டச் பண்ணி பேசுவாரு. அத்தனை பேருமே 100 1000 பேர் இல்லை, யாரை சூஸ் பண்றாரு அவரை. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லெட்டர் போடுவார், இந்த மேரேஜ்ல ஒண்ணு பார்த்தேன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து அந்த வந்த வாய்ப்பை போய் பயன்படுத்தி எடுத்து அவர் ஒரு சிஓடி முடிச்சிருக்காரு. ஒரு கார்பரேட் கிளப்பா தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு, தலைவருடைய சிசிய பிள்ளை. அப்ப வந்த வாய்ப்பை பயன்படுத்துறவங்க அவங்க ஆல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து போய் அட்டன் பண்ணி பயன்படுத்துறது. ரெண்டாவது வாய்ப்பை உருவாக்கணும், வாய்ப்பை உருவாக்கி பயன்படுத்தணும். நம்ம முகவர்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தர தேவையில்லை, நம்ம எல்லாருமே வாய்தான் முதலீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி மட்டும் நான் யாரு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். நம்ம பண்ற செலவுகள் ட்ரைனிங்க்கு லேர்னிங்க்கும், அடுத்து வந்து நம்ம டிராவல் பண்றதும், ட்ரைனிங் அட்டன் பண்றதும், ஸ்பெஷல் கிளைண்ட் மீட்டிங் போடுறதும், நம்மளுடைய ஆபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் தெரியாது. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது இல்ல, சர்வீஸ்க்காக எவ்வளவு செலவு பண்றோம். என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஆபீஸ் வந்து 1,20,000 பர் மந்த், வந்து 1,20,000 சேலரி மட்டுமே போகுது. அப்ப நம்ம செலவு பண்ணாம நம்ம ஜெயிக்க முடியாது, பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியாது. அப்ப வாய்ப்பை, வந்த வாய்ப்பை உருவாக்கு. டிராவல், ட்ரெயின் டிராவல் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வந்து நான் கரூர்ல இருக்கேன், நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, எல்லா ஊர்லயும் இருக்கீங்க. சென்னை போகணும் இல்ல வேற ஊர் போகணும் அப்படின்னா நீங்க ட்ரெயின் டிராவல் ஆர் ஃபிளைட் டிராவல் வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கிளைண்ட் எங்க எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காங்களா, அந்த மாதிரி நான் ஒரு ட்ரெயினை வச்சு பேசணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பயணம் செய்வேன். இது என்னுடைய பழக்கம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணம் செய்யும் போது அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ், அந்த ட்ரெயின் வர்ற ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ், அந்த பெரிய பிக் ஷாட்ஸ் மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஏஜ்ல வருவாங்க. அங்க உட்காந்து நம்ம பயணம் செய்யும் போது நம்மளை பத்தி பேசுவோம், அவங்கள பத்தி பேசுவாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட தான் பேசி ஆகணும். இது ஒரு வாய்ப்பு, வாய்ப்பை உருவாக்குறது. சும்மா இருக்கிற கரூர்ல ட்ரெயின் சென்னைக்கு டிக்கெட் போடுவோம், ஃபர்ஸ்ட் ஏசி போடுவோம், முன்னாடியே போட்டு வச்சிருவோம், இத்தனாம் தேதி நம்ம சென்னை போறோம், போட்டு வச்சுட்டு ஏறி உட்காந்துக்கு அப்புறம் இந்த பீப்புள்ஸ் வருவாங்க, பிசினஸ் மேன்ஸ் வருவாங்க, பிக் ஷாட்ஸ் வருவாங்க, அவங்களோட பயணம் செய்வோம். எல்லாருமே நம்மளுக்கு வந்து கவர் ஆகுவாங்களான்னு தெரியாது. அவங்களுடைய நட்பு கிடைக்கும், ஒண்ணு லேர்னிங் கிடைக்கும், இல்லாட்டி ஏர்னிங் கிடைக்கும். பாலிசி போட்டா ஏர்னிங், பாலிசி போட்டா லேர்னிங். அவங்க எப்படி பிசினஸ் டெவலப் பண்றாங்க, அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கிட்ட பாலிசி ஹோல்டரா வருவாருங்க, இன்னைக்கு வரலைன்னா நாளைக்கு வருவாருங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்து ஸ்பெஷல் கிளைண்ட் மீட்டிங். நம்மளுடைய கிளைண்ட்டை நிறைய பேர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம கிளைண்ட்டை, ஸ்பெஷல் கிளைண்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன மீட்டிங், ஒரு நல்ல ரிச்சான ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் போட்டு ஒரு இன்கம் டேக்ஸை பத்தியோ வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மீட்டிங் போடுறது, அவங்கள ஒரு 100 பேர்த்த கூப்பிடுறது, ஒரு கிஃப்டை ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துடுறது. அப்படி கொடுத்துடும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய இது பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க சொன்ன நம்புறீங்களான்னு தெரியாது, மேக்சிமம் கரோல் இருக்கிற டாப் ஏபிஎஸோட டேபிள்ல என்னுடைய திங்ஸ் ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கும். இன்னொரு ஏஜென்சி உள்ள போறாங்கன்னா நடராஜோடைய இது இருக்கு, எப்படி அவங்க கிட்ட இன்சூரன்ஸை பத்தி பேசுறதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மனதில் பதிகிற மாதிரி, மற்றவங்களுக்கு மனதில் பதிகிற மாதிரி ஒரு கிஃப்ட்டை, நம்ம வேல்யூபிளான கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னா நீ தூக்கி எறிய மாட்டாங்க, வச்சிருவாங்க. வந்த வாய்ப்பை பயன்படுத்துறது ஒரு ஸ்டேட்மெண்ட், வாய்ப்பை உருவாக்கி பயன்படுத்துவது நம்மளுடைய துரிதமான ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் எக்ஸ்பென்சஸ். நம்ம எதை நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்சஸா நினைக்கிறோம். சென்னை போயிட்டு வந்தா 10,000 ரூபாய் செலவாகும், பட்
அது இன்வெஸ்ட்மெண்ட் தான், எக்ஸ்பென்சஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நமது நிறுவனத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு இது, நம்ம எவ்வளவு பெரிய நிறுவனம் நம்ம சொல்லுவாங்க, இன்போசிஸ்ல வேலை செஞ்சுட்டு ஒரு இதை போடுவாங்க, போட்டுட்டு நான் இன்போசிஸ்ல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிகையில வந்து இன்போசிஸ் மேனேஜர், சீனியர் லீடர், இன்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேர் எல்ஐசி ஏஜென்ட் சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படுறோம்? அப்படி இருந்தா தயவு செஞ்சு ஏஜென்சியை கூச்சப்படாம சொல்லுங்க. வெளியே போன்னு சொல்ல வாய் வரல, கூச்சப்படாம சொல்லுங்க. இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடு நான் உள்ள கொண்டாந்தேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறுவனம் எவ்வளவு உயர்ந்திருக்குது பாருங்க. கின்னஸ் ரெக்கார்டா இன்னைக்கு வந்து ஒன் டேல வேர்ல்டுலயே நம்பர் 1 அச்சீவ்மெண்ட்ஸ் அடிச்சிருக்குது. 5 lakhs and above பாலிசிஸ் கொடுத்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்குது. நம்ம அத்தனை பேர்த்தோட உழைப்பு தான் அதுக்கு காரணம். நம்மளுடைய பாலிசி ஹோல்டருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம். நம்மளுடைய 50 lakhs crores அசெட் வேல்யூ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே வந்து நம்பர் 4th இந்தியாவை நம்பர் 1 பினான்சியல் செக்டர்ல நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ வந்து 50 lakh crore அசெட் உள்ள வேல்யூல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 40 lakhs 80,000 ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு வந்து பீமா சகில மட்டும் 1 lakh ஏஜென்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை லட்சம் ஏஜென்ட்ஸ் உள்ள வர போறாங்கன்னு தெரியாதுங்க. அப்ப 15 லட்சம் முகவர்களை தாண்டி போய்கிட்டு இருக்கிற நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம். 2 லட்சம் ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு ஒரு நான் பெரிய நிறுவனம்னு சொல்ற மத்தியில 15 லட்சம் முகவர்கள் 1 லட்சம் எம்ப்ளாயிஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 3800 ஆபீஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்பர் 1 இன்சூரன்ஸ் இன் இந்தியா, நம்பர் 4th இந்த வேர்ல்டு இன்சூரன்ஸ் ஃபேக்டர்ல, இந்த பினான்சியல் ஃபேக்டர்ல இருக்குதுன்னா நம்ம மாறுதட்டிக்கணும் நண்பர்களே. நம்மளுடைய முகாண்மை தொழிலை நேசிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நம்ம எல்ஐசி ஏஜென்ட் சொல்லிட்டு நம்மளுடைய கார்டு கொடுக்கறதுக்கு சங்கடப்படுறது, வீட்டுல வந்து போர்டு மாட்டுறது இல்ல, வண்டியில வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்ல, நம்மளுடைய உரிமையை நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா மறைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க காமிக்க இந்த நிறுவனம் இந்த எல்ஐசி உங்களைய லவ் பண்ண ஆரம்பிக்குங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன் நண்பர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்கள் நின்றாலும் நடந்தாலும் பறந்தாலும் தூங்கினாலும் இறந்தாலும் எல்ஐசியில் வருமானம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு முகவனுக்கு சாரும், மற்றவங்களுக்கு யாருக்கு சாருன்னு தெரியாது. நீங்க நின்னாலும் நடந்தாலும் உங்களுக்கு ரெனிவல் கமிஷன் மிக பெருசு. நடந்தால் காசு, பறந்தாலும் காசு, தூங்கினாலும் காசு, இறந்தாலும் காசு. ஏதாச்சும் ரெனிவல் கமிஷன் நிறுத்திடுதுங்களா? மனைவி, மகன், கடைசி உயிர் மூச்சு கஸ்டமர் உயிர் இருக்குதுன்னு நம்மளுடைய வீட்டுக்கு இந்த எல்ஐசி நிறுவனம் கொடுத்துக்கிட்டே இருக்காது. நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த இதுல என்னடா கிடைக்குது, எவ்வளவுடா கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதல்ல லைக். பட் நம்மளுடைய இதுல வந்து எல்ஐசி நிறுவனத்துல ரெனிவல் கமிஷன்ஸ் நம்ம எவ்வளவு ரைஸ் பண்றோம், எத்தனை கஸ்டமருக்கு நம்ம கொண்டு நம்ம பாலிசி கொடுக்குறோம், எவ்வளவு நம்ம ஏத்துறோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கரூர்ல ஒரு கார்த்தின் ஒரு நியூ ஏஜென்ட் 2 வருஷமா 3 வருஷம் தான் ஆகுது. சிஎம் கிளப் மெம்பர் ஆயிட்டார். 3 years ஆயிடுச்சு சிஎம் கிளப் மெம்பர் வந்துட்டாருங்க. அவர் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 12 மாசம் பிரிச்சுக்கிட்டாருங்க. அவர் எல்லாமே இசிஎஸ்ல பண்ணுவாருங்க, எல்லாமே இசிஎஸ். ஜனவரி மாசம் 80,000 கமிஷன் ரெனிவல் வருதா, இன்னும் ஒரு 20,000 வர்றதுக்கு என்ன, மாசம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு மந்த்லி கமிஷன் வரணும், எல்ஐசில இருந்து ரெனிவல் கமிஷன் வரணும். அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நான் பண்ண போறேன். சிஸ்டம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. மாசம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு வரணும். அப்போ வந்து எதுல கேப் இருக்கும்? இப்ப மே மாசத்துல எனக்கு கேப் இருக்குதா, பாலிசியே வராது. அந்த மாசத்துல ட்ரை பண்றாரு, அதிகமா பாலிசி பண்றாரு, பண்ணி எடுத்து பாலிசியை கொடுத்து மாசம் 1 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய். அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் கோல்ஸ் பெரிய லெவல்ல பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பையன், ஒரு சிஎம் கிளப் மெம்பர், ஒரு எம்டிஆர்டி மாசம் 1 லட்சம் ரூபாய் வரணுங்கிறதுல வேகமா ஓடிட்டு இருக்காரு. அது மாசமா பிரிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்கள் நின்றாலும் நடந்தாலும் பறந்தாலும் தூங்கினாலும் இறந்தாலும் எல்ஐசி வருமானம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இது நிக்காது, நம்ம போலாம். இது சத்தியம், வெற்றி நிச்சயம். இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஏஜென்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏஜென்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க கேட்டால் கொடுப்பார்கள், பார்த்தால் கொடுப்பார்கள், தானாக கொடுப்பார்கள். இந்த 3 இருக்கு. ஒரு கிளைண்ட் நீங்க வந்து ஒரு 3 கிளைண்ட்ல வந்து இது வந்து ரெட், எல்லோ, கிரீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு கிளைண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து நீங்க போய் கேட்டா தான் பாலிசி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் செக்மெண்ட் இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா பாலிசி கொடுப்பாங்க, கேட்டு பார்த்து பாலிசி கொடுப்பாங்க. அவங்க எல்லோவில் வந்துருவாங்க, தானாவே நம்மளுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிரீன்ல இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய பீப்புள்ஸை நம்ம கிரீனுக்கு மாத்துறதுக்கு ரெட்ல தான் முதல்ல பார்ப்போம். அவங்களை எல்லோவா மாத்துங்க, எல்லோவில் இருந்து கிரீனா மாத்துங்க. கிரீன் சிக்னல் பீப்புள்ஸ் எவ்வளவு அதிகமா வச்சிருக்கீங்களோ உங்களுடைய பாலிசியை வந்து அதிகமான பாலிசி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய நேரம் குறைவாக இருந்தாலும் அதிகமான பாலிசி பண்றது. இந்த டிராபிக் சிக்னல் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த கஸ்டமரை நீங்க பாக்குறீங்க, திஸ் பர்சன் இஸ் எல்லோ ஆர் கிரீன் ஆர் ரெட். அவருக்கு என்ன பண்ணும்? ஒரு லெட்டர் பண்ணும், ஒரு இமெயில் பண்ணும், டைரக்ட் விசிட் பண்ணும், போய் பார்க்க நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும்.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் வந்து ஏஜென்ட்ஸ்க்காக நான் வந்து என்னோட ஏஜென்ட்ஸ்க்காக நான் கொடுக்குற ஒரு மெசேஜ் மட்டும் நான் பேசுறேன். 9631 அப்படிங்கிறது வந்து சிட்டி யூனியன் பேங்கோட கான்செப்ட். அவங்க வந்து 1,00,000 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 9 பேரை பார்க்கணும், 6 பேர்த்திட்ட பேசணும், 3 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கணும், ஒரு கம்ப்ளீஷன் பண்ணணும் இந்த 1,00,000 எம்ப்ளாய்க்கும். அப்போ 1,00,000 டிரான்சாக்ஷன் அந்த ஒரு நாள் நடக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா 9631 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 9 அப்படிங்கிறது 9 பேர்த்திட்ட நீ வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தமா பேசியிருக்கணும். 6 அப்படிங்கிறது வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தமா பேசுறத நேரா போய் பார்த்திருக்கணும். 3 அப்படிங்கிறது வித் சைன், நீங்க வந்து பணம் வாங்குறீங்களோ இல்லையோ சைன் வாங்கியிருக்கணும். 1% கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதை நான் பேசுறதுக்கு நான் தகுதியானவனா 2010 365 நாள் இருக்குது, 365 பாலிசி பண்ணணும்னு நான் ஒரு சபதம் எடுக்கிறேன் ஏஜென்சியா இருக்கும்போது. 365 நாள்ல 366 பாலிசி பண்ணணும். எப்படி பண்ணா இந்த சேம் கான்செப்ட். 366 நாள் ஒரு பெட்டிக்கடையை ஓபன் பண்றான், அந்த பெட்டிக்கடையை ஓபன் பண்ணி வியாபாரம் எல்லாம் போறது இல்ல, ஒரு வியாபாரம் கூட விற்கணும், அந்த பொட்டிக்கடை எதுக்காக ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்ப கார் கிடையாது, அப்ப பைக் மட்டும்தான், 2 ஸ்டாஃப் தான், ஒரு ஆபீஸ் வச்சிருந்தேன். எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா நான் சொல்றது இஷ்டப்பட்டேன், லவ் பண்ணேன். 365 பாலிசிகள், 366 பாலிசி கம்ப்ளீட்டட், 1 கோடி ரூபாய் பிரீமியம் கம்ப்ளீட்டட், ஒரு பைக் மட்டும்தான், ஒரு கிராமத்து விவசாயியோட பையன். எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா இஷ்டப்பட்டேன், தொழிலா பார்த்தேன், நேசிச்சேன், லவ் பண்ணேன், அது லவ் பண்ணுச்சு. ரெட் எல்லோ கிரீன் இந்த கான்செப்ட் என்னன்னா 9 நீங்க வந்து ஒரு எழுதிக்கங்க. 9 பேர்த்த பேசியிருக்கணும். நீங்க வந்து 9 பேர்த்த நீங்க பேசியிருக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க டைரி மெயின்டைன் பண்ணணும். டைரி கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதனுடைய மந்திரமே வேற மாதிரி இருக்கும். டைரி எல்லாரும் மெயின்டைன் பண்ணுவீங்க, அப்படி பண்ணாதீங்க, நீங்க பண்ணுங்க. டு டூ ஒர்க் கம்பல்சரி இல்லாம எந்திரிக்க கூடாது. டு டூ ஒர்க் முதல் நாள் நைட்டே வித் டைமோட எழுதிருங்க. எழுதிட்டு இந்த 9 எழுதுங்க. 9 பேர்த்த யார்கிட்ட பேச போறேன், 6 பேர்த்த யாரை பார்க்க போறேன், 3 பேர்த்த யார்கிட்ட கையெழுத்து வாங்க போறேன். ஏன்னா இது ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். ஒருத்தர்கிட்ட கம்ப்ளீட் பண்ண போறது யாரு, இந்த கம்ப்ளீஷன் நடக்கணும். இந்த விஷயத்தை நீங்க பண்ணும்போது ஈஸியா பண்ண முடியும். ஒரு இமயமலையை வந்து ஏறினா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏற முடியும். அப்ப நீங்க இந்த விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நீங்க நடராஜ் பண்ண மாதிரி 365 பாலிசிகள் நீங்க முடிப்பதற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். நீங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயம் வந்து நீங்க செய்யணும்னா நீங்க உங்க ஒரு பேப்பர் இருந்தா நீங்க எடுத்து எழுதிக்கலாம். 4 விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணணும். 4 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்ப கூட நீங்க எழுதி பாத்தீங்கன்னா உங்களால மெமரியில பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ரெகுலர் இருக்காது. அப்போ வந்து நியூ கிளைண்ட் லிஸ்ட் எழுதுங்க. நியூ கிளைண்ட் இந்த வருஷம் நான் யாரை பார்க்க போறேன், இந்த மாசம் யாரை பார்க்க போறேன், நியூ கிளைண்ட் லிஸ்ட் நீங்க எழுதி பாருங்க. அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெகுலர் கிளைண்ட் லிஸ்ட் யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், சப்போர்ட்டர்ஸுங்க, அவங்க லிஸ்ட்டை எழுதிருங்க. அடுத்தது நீங்க யார மென்டரா நினைக்கிறீங்க, உங்களுடைய மென்டர்ஸ் லைஃப்ல யாராச்சும் இருப்பாங்க, அந்த மென்டர்ஸ் நீங்க ஒரு லிஸ்ட் எழுதுங்க. யாரு இந்த மாதிரி தட் பர்சன் இவரெல்லாம் நான் மென்டரா நான் ஏத்திருக்கேன். அடுத்தது உங்களை யாரு மென்டரா வச்சிருப்பாங்க, உங்களுடைய கிளைண்ட் லிஸ்டோ, உங்களுடைய ரிலேஷனோ, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ உங்களை வந்து மென்டரா வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்துல இதை எழுதி நீங்க ஃபாலோ பண்ணும். அடுத்து வந்து இந்த மென்டர் லிஸ்டோட அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணுங்கிறது பக்கத்தால எழுது, நேர்ல எழுதி வச்சுக்க. இவங்க கிட்ட இந்த மென்டர் மிஸ்டர் பாலு கிட்ட இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், டெடிகேஷன் ஆஃப் ஒர்க். மிஸ்டர் புஷ்பராஜன் இவர்கிட்ட இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ரெகுலாரிட்டி. மிஸ்டர் அரவிந்த் தங்கவேல் இருந்து எடுத்துக்கிட்டேன் டைம் மேனேஜ்மெண்ட், கீப்பிங் ப்ராமிசஸ். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மென்டர்ஸ் லிஸ்ட்ல நீங்க வந்து நீங்க எடுத்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, மென்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிரும். நம்ம எல்லாமே பார்ப்போம், பேசுவோம், செய்வோம், செய்ய மாட்டோம், வந்துடுவோம், அது அதான் இருக்கும். பட் இதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அடுத்தது நீங்க யாரு வந்து உங்களை மென்டரா வச்சிருக்காங்க, உங்களுடைய அட்வைசபிளா பர்சனா யார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. இது எனக்கு வேணாம், இது நீங்க செய்யற தவறுகள் கூட சொல்லலாம், அறியாமைன்னு சொல்லலாம், இயலாமைன்னு சொல்லலாம். இந்த விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன் அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அவருக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கத்துக் கொடுக்காது. என்ன கத்துக் கொடுக்கணுமோ, நீங்க என்ன மென்டர் இருந்து எடுத்தீங்களோ அது நீங்க என்ன மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது பிளஸ் உங்களுடைய குவாலிட்டி, இதை மட்டும் நீங்க கொடுத்தால் கண்டிப்பா நம்மளுடைய தொழில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். இந்த 9631க்கு வந்து லீட்ஸ் நிறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து இந்த அப்ரோச் கஸ்டமருடைய ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெக்ட் போகும்போது அந்த 9 பீப்புள் வந்து சஸ்பெக்ட்ல வருவாங்க.
சஸ்பெக்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும். உங்களுக்கு நீங்க டெக்னாலஜியில் அதிகமா வந்துருச்சு. ஒரு கிளைண்ட் ரோட்ல போறீங்க, கார்ல போறீங்க, பைக்ல போறீங்க, போகும்போது ஒருத்தர் பாக்குறாங்க, எழுதி வைக்க முடியாது. உடனே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதை எடுத்து நைட் உட்கார்ந்து எழுதிடலாம். சஸ்பெக்ட் லிஸ்ட் உங்களுக்கு ஒர்க் பேங்க் என்னன்னா என்பி ஒர்க் பேங்க்னு இருக்கும். என்பிக்குன்னு ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சஸ்பெக்ட் லிஸ்ட். அடுத்து ப்ராஸ்பெக்ட், அதை எடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், பேசியிருக்கணும், அடுத்தது பார்த்திருக்கணும், அவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கணும், கிளைண்டா மாத்திருவோம். கிளைண்டா மாத்தினதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம விட்டுட்டு வந்துருவோம். இதான் நம்மளுடைய துறையில மிகப்பெரிய ஒரு லேசினஸே இதுதான். இந்த கிளைண்டா வந்தவங்களை என்ன பண்ணணும்னா ரெஃபரல் கிளைண்ட் எடுக்கணும். அவங்க தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஜாம்புவான். அவங்களுக்கு நம்ம சர்வீஸை கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா நீங்க சப் ஏஜென்சிஸ், இது இந்த துறைக்கு நல்லது கெட்டதுங்கிறத விட சப் ஏஜென்சி அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏஜென்சியை நம்ம பாலிசிஸை நம்ம அதிகமா நாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். சஸ்பெக்ட் டு ப்ராஸ்பெக்டுக்கு என்ன பாத்வே அப்படின்னா, சஸ்பெக்ட்ல இருந்து ப்ராஸ்பெக்ட் போறதுக்கு பாத்வே ஒரே ஒரு பாத்வே என்னன்னா, நீங்க தாட் ப்ராசஸ் திங்க் பண்ணணும், உங்களுடைய எண்ணங்களை இங்க கொண்டாடணும். ப்ராஸ்பெக்டுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க அந்த 3-6 பண்ணணும், 3-6-9 பண்ணணும். அந்த 3-6-9 என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா 9 பேர்த்த பேசியிருக்கணும், இன்சூரன்ஸ் சம்மந்தம் பத்தி 6 பேர்த்த பார்த்திருக்கணும், 3 பேர்த்த சைன் வாங்கியிருக்கணும். அந்த ஒருத்தர் கிளைண்டா மாறிடுவாங்க. கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணா பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும். சர்வீஸ் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு ரெஃபரல் கிளைண்டா மாறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்து என்னன்னா ரெஃபரல் கிளைண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணா ரெமுனரேஷன்ஸ் ஆர் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், கிஃப்ட்டை நம்ம ஹவுஸ் ஹோல்டிங் கிஃப்ட்ஸ், அதர் தன் கிஃப்ட்ஸ் ஏதாச்சும் நீங்க கொடுக்க அவங்க ரெஃபர் த கிளைண்டா கொடுத்து நம்ம சப் ஏஜென்சியா மாறிடுவாங்க. இதை நீங்க பண்ண உங்களுக்கு பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கலா 365 நடராஜன் பண்ணதா இருக்கலாம். நீங்க 720 பண்ணலாம், 1000 பாலிசிஸ் பண்ணலாம், 2000 பாலிசிஸ் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு எண்ணங்களை நீங்க விரிச்சு பாக்குறீங்களோ, எவ்வளவு உயரத்திலிருந்து ஈகிள் பார்வையில இந்த தொழிலை பாக்குறீங்களோ, கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு பண்றீங்களோ, இதை தொழிலா பாக்குறீங்களோ, வேலையா பார்க்காம, கண்டிப்பா இந்த துறையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான அத்தனை பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையானா நீங்க இந்த செயல்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு வேல்யூஸ், டைம் மணி எனர்ஜி அப்படிங்கிறது. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான யூனிவர்சல் கொடுத்திருக்கிறது என்னன்னா டைமை கொடுத்திருக்கு, மணியை சம்பாதிக்கிறதுக்கு எனர்ஜியை பயன்படுத்தி. இந்த மூணை எப்படி நீங்க செலவு பண்ணணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும். 40% இன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ். இந்த துறைக்கு நீங்க சொல்றாங்கல்ல, நீ என்ன வாய் முதலீடுன்னு சொன்னாங்கல்லங்க, அதை இந்த இடத்துலதான் மென்ஷன் பண்ண முடியும். நீங்க 40% இன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ், நாட் எக்ஸ்பென்சஸ், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ். உன்னோட டைமை எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவு பிசினஸ் நீங்க எடுக்க முடியும். உங்களுடைய ஆற்றல், தொழில் அப்படின்னா ஒரு ஆற்றல் நான் சொன்னேன், அந்த ஆற்றல் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க எடுத்து கொடுக்குறீங்களோ அவ்வளவு நீங்க பண்ண முடியும். அது நீ தொழிலுக்காக இருக்கலாம், அடுத்து நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம், அடுத்து உங்களுடைய ஹெல்த்தை ஏர்ன் பண்றதுக்காக, க்ரோ பண்ணிக்கிறதுக்காக இருக்கலாம், அடுத்து உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காக இருக்கலாம், உங்க சொசைட்டில நீங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு முக்கியமானது டைம் மணி எனர்ஜி. இந்த டைம் மணி எனர்ஜி மூணு எப்ப சிங்க்ரனைஸ் ஆகுதோ அப்பதான் உங்களுடைய சக்சஸ் ரேஷியோ அதிகரிக்குதுங்கிறான். டைம் நான் கம்மியா கொடுக்குறேன், மணியை நான் செலவு பண்றேன், எனர்ஜியை நான் கொடுக்கல அப்படின்னா அது சக்சஸ்க்கு வராது. நான் எனர்ஜியை மட்டும் கொடுக்குறேன், எனக்கு டைம் கொடுக்க முடியாது, நான் மணியை நான் செலவு பண்ண முடியாதனால வராது. இந்த மூணு நேர்கோட்டுல வந்தா மட்டும்தான் இது கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸா ரிசல்ட்டா மாறுது அப்படின்னு சொல்லி யுனிவர்சல் சொல்லுது, யுனிவர்சல் லாவும் சொல்லுதுங்க. அதனால நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட 4R கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம துறைக்கு மிக முக்கியமானது. நீங்க புதிய நிறைய கத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறத நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரெகுலர் அண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துறையோட மிகப்பெரிய சாணக்கியத்தனம் கூட சொல்ல இது ரெகுலர் அண்ட் ரிப்பீட் அப்படிங்கிறது. ரெகுலர் அப்படிங்கிறது நீங்க என்ன பாலிசி பிடிக்கிறது, அந்த 3699631 அப்படிங்கிறது என்னதுங்க, ரெகுலர் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் ஒரு எழுதணும். நான் இன்னைக்கு டு டூ ஒர்க் எழுதினேன், இன்னைக்கு கஸ்டமர் லிஸ்ட் எழுதினேன், இன்னைக்கு எழுதினேன், நான் எப்பவாச்சும் போய் எழுத போறேன். ரெகுலரா அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு இதை பண்ணேன், நான் ரெகுலரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா நான் ரிப்பீட் பண்ணல சார், இன்னைக்கு நான் கிளைண்ட்டை பார்க்க போனேன், நாளைக்கு நான் கிளைண்ட்டை பார்க்க போகல. ரெகுலர் அண்ட் ரிப்பீட்ங்கிறது த சேம் வேர்ட். ரெகுலரா ரிப்பீட்டா பண்ணணும். ரெகுலர் பண்றதுன்னா தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ரிப்பீட் பண்றதுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது. பல்லு தேய்க்கிறது ரிப்பீட், டூத் பேஸ்ட் பண்றது ரிப்பீட்டுங்க. ரெகுலர் அண்ட் ரிப்பீட்டா நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த துறையை நீங்க ஜெயிக்க முடியும். ரிவ்யூ அண்ட் ரியாக்ட். நீங்க ஒரு வியூல போறீங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுது, அதை விட்டுட்டு போக கூடாது. அதுல என்ன அப்துல் கலாம் சொல்லுவாரு, நீ பெரிய சாம்ராஜ்யம் இடிஞ்சு விழுந்துருது, சாரி
பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இடிஞ்சு விழுவுது. அதுக்குள்ள தேடி தோண்டி பாருங்க அப்படிங்கிறார். அற்புதமான ஒரு மனிதர் அப்துல் கலாம் ஐயா. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விவேகானந்தரை பிடிக்கும், அப்துல் கலாமை பிடிக்கும், வள்ளுவனை பிடிக்கும்னா இந்த அப்துல் கலாம் சொன்னது, வெற்றியை பூரா நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரிச்சிருங்க, தோல்வி மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் தான் தோக்குறதுக்கு காரணம்னா இருப்பாருங்க. அந்த மாதிரி நம்ம தொழில இருந்தோம்னா கண்டிப்பா அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போன மாதிரி நம்மளுடைய பேரும் எல்ஐசி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமுதாயத்திலையும் நம்மளுடைய நகரத்திலையும் நம்மளுடைய ஊர்லயும் நம்மளை பத்தி விசிட்டிங் கார்டா இருக்கும் அப்படிங்கிறது. ரிவ்யூ அண்ட் ரியாக்ட், திருப்பி திருப்பி ரியாக்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணிக்கணும், ரியாக்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும். பிளான் சொல்லுவாங்க, தாட் ப்ராசஸ், அடுத்து பிளான், அடுத்தது ஆக்ஷன், அடுத்து ரீபிளான் ரீஆக்ஷன் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் தாட் வருது, தாட்டை வந்து வந்து என்ன வந்து வேர்ட்ஸா மாத்துறான், சொல்களா மாத்த சொல்றாங்க, சொல்களா மாத்துறத அடுத்து வந்து ப்ராசஸ் பண்ண சொல்றாங்க, ப்ராசஸ் வந்து பிளான் ஆக்ஷனா மாறுது, ஆக்ஷன் வந்து ஃபெயிலியரா மாறுதுன்னா அடுத்து ரீபிளான் ரீஆக்ட், ரிவ்யூ அண்ட் ரியாக்ட். இந்த ரியாக்ட் பண்ணணும். ஏன் இந்த கஸ்டமர் வெளியே வந்து நீங்க எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு கஸ்டமர் ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, சந்தோஷமா வெளியே வந்துடுறோம். பாலிசி போடாம நம்ம அவாய்ட் பண்றாருன்னா வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு டீ எடுங்க, டீ வாங்கி கொடுத்து டீ குடிச்சிட்டு உட்காந்து யோசிங்க, இல்ல ஆபீஸ்ல உட்காந்து யோசிங்க, என்ன காரணத்துக்காக இவர் பண்ணல, இவருக்கு என்ன பிடிக்கல, நம்ம என்ன வேலை மிஸ்யூஸ் பண்ணோம். ரிவ்யூ 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 ரியாக்ட் ரியாக்ட் ரியாக்ட். அந்த கிளைண்ட் கிட்ட வாங்கணும். நீங்க சொன்னா நான் நம்புறீங்க அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். பட் ஒரு கிளைண்ட் ஆபீஸ்க்கு போறேன், அந்த கிளைண்ட் ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம், அந்த கிளைண்ட் ஆபீஸ்ல போய் உட்காந்துருக்கோம், வெளியில போர்டை படிச்சா நாய்கள் ஜாக்கிரதை, உள்ளே எல்ஐசி ஏஜென்ட்டும் எல்ஐசி ஏஜென்ட்டும் டொனேஷன் பர்சனும் உள்ள வராதீங்கன்னு போட்டிருந்தாங்க. அந்த அந்த இதுல உள்ள போய் உட்கார்றதுக்கு நடக்கிறது முதல்ல. பட் இந்த இதுல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிவ்யூ பண்ணி ரியாக்ட் பண்ணி அவங்க கிட்ட 1 crore பாலிசி எடுத்தோம். அந்த பாலிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப என்ன இந்த இடத்துல நடக்குது, நம்ம ரெகுலர் பண்றது இல்ல, ரிப்பீட் பண்றது இல்ல, ரிவ்யூ பண்றது இல்ல, ரியாக்ட் பண்றது இல்ல. இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க வந்து சின்ன லெவல்ல பண்ணாலும் சரி, பெரிய லெவல்ல பண்ணாலும் சரி, நீங்க இதை நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய சக்சஸ் வந்து சேரும். ஓகே, பேசினா காசு, தட்ஸ் கான்செப்ட். இது வந்து என்னுடைய டாபிக் இல்ல, இது வந்து மிஸ்டர் சாமி, எஸ்கே சாமி ஃப்ரம் மலேசியா, அவருடைய டாபிக், பெரிய டாபிக். இதை பத்தி பேசினா 1 மணி நேரம் பேசணும். பேசினா காசு. என்ன பேசினா காசு? சார், உங்களோட மொபைல் போன் எடுத்து கால் வருது அப்படின்னா நீங்க அவர்கிட்ட இன்சூரன்ஸை பத்தி பேசாம நீங்க வச்சீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த துறையில் இருந்துகிட்டு. சார் வணக்கங்க, நான் எல்ஐசி நடராஜன் பேசுறேங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சார். ஓகே, அந்த சர்வீஸ் ரைட், ஓகே. அடுத்தது சரிங்க சார், புது பாலிசி ஒன்று வந்திருக்குது, நான் எப்போ வந்து பார்க்கட்டும்? ஒரு நல்ல ஸ்கீம் நம்மளுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களை வந்து நான் பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுங்க மாமா, அப்பாயின்மெண்ட் வேணுங்க சித்தப்பா, அப்பாயின்மெண்ட் வேணுங்க பிரதர், அப்பாயின்மெண்ட் வேணுங்க சார், ஏதோ ஒன்று, இட்ஸ் ஓகே. பேசினால் காசு. பேசி பாருங்க, 9ல வந்துருவாரு, 9ல வந்துருவாரு. டைரக்ட் அடுத்தது 6, நேர்ல போய் பாருங்க, 3 சைன் வந்துரும். இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், அடுத்த வருஷம் வரும். 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் பாலிசி வாங்கியிருக்கேன், 1 crore பாலிசி. 7 வருஷம், 7 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்க வீட்டுக்கு நான் தனியா நடந்துருதுன்னா 5 அடி இறங்கி இருக்கிறேங்க மாமா அப்படின்னு, 5 அடி பாதை விழுந்திருக்கும் அப்படின்னு. அவர் அந்த ஒரு வார்த்தைக்காக பாலிசி எடுத்தாரு. ஐயோ, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? அத அவரை வந்து நாசுக்கா, அவரை குத்தாம, அவரை தடுமாறாம, அவருக்கு வந்து நம்ம செஞ்ச செயல்பாடுகளை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? பாலிசி கிடைக்கும். பேசினால் காசு. என்னுடைய ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு நான் தான் சொல்லுவேங்க, வர்றீங்களா? உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் யாரு ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, ஒரு பொருளுதவி கேட்டு ஒருத்தர் உள்ள வராரு, ஆபீஸ் நீக்கி உள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு, தண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரு வந்தாலும் சரி தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னங்க வேணும்னு கேளுங்க. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு பாலிசி கிடைக்கும், இல்லாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி ஏஜென்சி கிடைக்கும், இல்ல ரெக்கமெண்ட் கிடைக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்கும். பேசினால் காசு. காசு இல்லாம போகாது. ஆனா நம்ம பேசுறதுக்கு நம்ம தயாரா? அப்ப கஸ்டமரும் தயாரா இருக்காங்க. முகவாண்மை எனது பிறப்புரிமை. என்ன கிடைக்குது இந்த துறையில? என்னென்னலாம் கிடைக்குது? வருமானம் நல்லா கிடைக்கும். செஞ்சா வருமானம் கிடைக்குது, எல்லாமே செஞ்சவங்களுக்கு. நான் ஏஜென்சி ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேங்க, காரு கிடைக்குது, இன்சூரன்ஸ் கிடைக்குது, வீட்டுக்கு லோன் தர்றான், படிக்கிறதுக்கு லோன் தர்றான், எல்லாமே தர்றாங்க. இன்னால் நடந்தால் இறந்தால் காசு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. யாருக்கு? நல்லா பண்றவங்களுக்கு. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவேன், யாருக்கு கிடைக்குது? நல்லா பண்றவங்களுக்கு. அப்ப நீங்க நல்லா பண்ணக்கூடாது? நல்லா பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், வாங்க சேர்ந்து செய்யலாம், வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். இதான் நம்மளுடைய கான்செப்ட், தாரக மந்திரம். அப்போ நல்ல வருமானம் கிடைக்குது, ஒரு நல்ல அங்கீகாரம், இன்சூரன்ஸ் துறையில் நல்ல அங்கீகாரம். இன்னைக்கு நான் பார்த்தேன், என்னுடைய நண்பர் மிஸ்டர் சபரிமுத்து, அவரு சேலம், அவர் வந்து ஏஜென்சியில சிஓடி பண்ணியிருக்காரு, மலேசியாவில் அங்கீகாரம் அவர் அந்த போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு பெத்த தாய் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் 10 பேர் பார்த்து பேசும்போது அந்த குளிர்ந்த மனசுக்கு தான், அந்த தாயோட மனசு குளிர்ந்ததுன்னா அந்த கர்ப்ப பைக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்றாங்க. அங்கீகாரம் பிறக்கும் போது பாராட்டு, தாலாட்டு, நீராட்டு,
இடையில ஒரு பாராட்டு, சாகும்போது நீராட்டுகிறான். இது எழுதி வச்சிருக்கான். அப்ப நல்ல வருமானம் கிடைக்குது, நல்ல அங்கீகாரம் கிடைக்குது. எந்த துறையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய புண்ணியம் நம்ம துறையில இருக்குது. எல்லாரும் ஒரு வீட்டுல ஒரு இறப்பு நடந்துட்டாலோ, ஒரு அபசகனம் நடந்துட்டாலோ, எல்லாரும் கொடுத்தவங்க ஓடிடுவோம். நம்ம மட்டும் தான் கொடுக்கறதுக்கு போய் நிக்க போறோம். இது எனக்கு இன்சூரன்ஸ் துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது. வந்ததுக்கு அப்புறம் நான் உணர்ந்து லயத்தை லவ் பண்ண ஒரு விஷயம், அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு கடவுள் அப்படின்னா ஒரு முகவன் மீதான். முகவன் தான் இன்சூரன்ஸ் கூட. அது ஒரு பக்கம் இருக்குது. முகவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு கடவுள். கடவுளாவே பாதிக்க முடியும். அப்படியே பேசும்போது இன்சூரன்ஸை பத்தி பேசும்போது பாம்பு கடிச்சா கூட அந்த பாகுபலி படத்துல அவங்க அம்மாவை தேல் கொத்த வந்தபோது அவன் எடுத்து கையை கடிக்கும், தூக்கி எறிவான் அந்த பாகுபலியே. படம் சரியா பார்க்க மாட்டேன், பேர் ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சுங்க. அப்ப அவனுடைய உணர்வுகள் தான் அங்க காரணம். நீங்க இன்சூரன்ஸை பேசும்போது பாம்பே வந்தாலும் நம்மளுக்கு தெரியக்கூடாதுங்க. உணர்வுகள் பேசணும் அந்த இடத்துல. உணர்வுகள் கலந்து பேசணும் அந்த துறையில. என்ன நம்ம துறையில கொடுத்துட்டு இருக்கிறோம்? எமோஷனல்ஸ் தான் கொடுக்குறோம். எமோஷனல்ஸ் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்டே எமோஷனல்ஸ்ங்க. எமோஷனல்ஸ் இடியட் இல்ல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அந்த துறையை அவங்க குடும்பத்துக்கு எமோஷனல்ஸ் காமிச்சு தான் அவங்களை பாலிசி வாங்க வைக்க முடியும். அப்ப அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அல்லவா? இன்னைக்கு இந்த உலகத்துக்கு, இந்த யூனிவர்சலுக்கு நீ என்ன கொடுக்குறியா திருப்பி கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு நல்லது கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லது தானே கிடைக்கும், நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுடைய சார்ந்தவங்களுக்கு. அதனால நீங்க புண்ணியங்களை நிறைய சேர்த்தணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் துறையை அதிகமா பண்ணணும். அதிகமான புண்ணியம் சேர்த்தணும்னா அதிகமான பாலிசி பண்ணணும், அதிகமான கிளைண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய அவா. அதனால நீங்க இந்த துறையை நீங்க எத்தனை தொழில் பண்ணியிருந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஆனா இந்த துறை தான் உங்களுடைய முதன்மை துறையா இருக்கணும். இல்ல இந்த துறை மட்டுமே ஒரு துறையா மட்டும் இருந்தாலும் சந்தோஷம். அந்த துறையை மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போறது இந்த புண்ணியம் தான். நம்மளை எத்தனையோ தடங்கல்கள் வந்திருக்கும், எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருப்போம். இது எல்லாமே அங்கீகாரத்துல மறைஞ்சு போயிருக்கும். ஆனா நம்மளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வர வேண்டிய கஷ்டங்களை தடுக்கிறதுக்கு நம்மளுடைய புண்ணியங்கள், வருமானங்கள், கை நிறைய வருமானங்களை நம்ம சம்பாதிக்கணும் தரத்துல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஒரு இந்த விஷயத்துக்காக நான் என்னோட டாபிக் நான் ஹோமை அப்படின்னு சொல்லி கொடுத்தேங்க. ஒரு மனிதன் ஜெயிக்கணும் 5 விஷயங்கள். ஒரு மனிதன் 5 விஷயத்துல ஜெயிக்கணும். ஒண்ணு செல்ஃப்ல ஜெயிக்கணும். உன்னுடைய செல்ஃப்னு வரும்போது ஹெல்த் அண்ட் வெல்த். வெல்த்தையும் ஜெயிச்சா தான் உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு செல்ஃபை ஜெயிச்சிருக்க முடியும். 2வது ஃபேமிலிக்கு நிறைய அன்பை பரிமாறி இருக்கணும். அப்பதான் ஃபேமிலி நம்மளோட சப்போர்ட் பண்ணும். ஆஃப்டர் ஏஜ் 50 and 60க்கு மேல ஃபேமிலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறத ஷேர் பண்ணிருக்கோம் நிறைய இடத்துல. அடுத்து பிசினஸ்ல நிறைய ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஆற்றலை அதிகப்படுத்தி இருக்கணும். ஆற்றல் நீங்க பன்மடங்கு அதிகப்படுத்தி இருக்கணும். அடுத்தது சொசைட்டி, கொடுக்கும் தன்மையில இருக்கணும். நீங்க எங்கேயுமே கொடுக்கும் தன்மை, ₹1 இருக்கா, அதை ₹1 கொடுக்கக்கூடிய தன்மையில நீங்க இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளோட சப்போர்ட் பண்ணும். இந்த 5 ஜெயிக்கணும்னா முதல் ஜெயிக்கிறது தெரியுங்களா, நம்மளையே புரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக இந்த தொழிலை நம்ம செய்யறோம், இந்த தொழிலால நம்ம என்ன சாதனைகளை பண்ண போறோம், தொழிலால எவ்வளவு புண்ணியத்தை செய்ய போறோம், தொழில எவ்வளவு சம்பாதிக்க போறோம், எல்லாமே ஒரு கால்குலேஷனோட வரைமுறையோட நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். யூனிவர்சல்ங்கிறது நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமான ஒரு பொருள் கிடையாது. யூனிவர்சல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் டூல். இந்த பிரபஞ்சத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு அத்தனை பாடங்கள் சொல்லி கொடுக்குது. ஒரு முகவாண்மைக்கு இந்த அத்தனை பாடங்களும் பயிற்சியா இருக்குது. நீர் நம்மளுக்கு ஒரு முகவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, தடைகளை தகர், உன்னுடைய சென்ற இடம் சென்று என்ன அடையணும், என்ன கோல் வைக்கிறீங்க, அந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு கல் வைக்கிறீங்கன்னா கல்லை நிறுத்திட்டு போயிடும். தடைகளை தகர்னா ஒதுங்கி போயிரு, இல்லாட்டி உடைத்தறி. அதான் நீர் நம்மளுக்கு ஒரு முகவாண்மைக்கு சொல்லுது. நிலம் என்ன சொல்லுதுன்னா பொறுத்தாழ்வார்னு சொல்லுதுங்க. எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் பொறுமையா இரு, இல்லாட்டி பொங்கியலு. நம்ம பொங்க வேணாம், பொறுமையா இருந்து போயிடலாம். அடுத்தது காற்று. எந்த இடத்துலயும் காற்று இல்லாம இருக்க முடியாது. முகவாண்மை எழுதப்படாத ரேஷன் கார்டோட ஒரு மெம்பரா இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீர், நிலம், காற்று, ஆகாயம் மிக பெருசு. தொட்டுவிடும் தூரத்தில் தான் உள்ளது ஆகாயம், ஆனால் தொட முடியாது. உங்களை அதே மாதிரி நெருங்கணும்னு ஆசைப்படுறவங்க நெருங்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கணும். அடுத்து நெருப்பு. எப்பவுமே ஃபயர் அப்படின்னாவே அதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் உண்டு. நீங்க எப்பவுமே உங்களுடைய நிறைய அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. அது குடும்பமா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், சொசைட்டி எல்லாமே இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உங்களையே நீங்க நம்பி உங்களுடைய அந்த அசிரி குரலை நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு
ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்திகள், இந்த பஞ்சபூதங்கள் அஞ்சும் நம்மளுக்கு ஒரு முகவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இவ்வளவு நேரம் இந்த இந்த மேடையில் நீங்கள் பேச அனுமதித்து இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த என்னுடைய ஜாதி சொந்தங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளும். நான் கலாமோட ரசிகன். அதனால என்னுடைய டேக்லைனே வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். கலாம் தான் என்னுடைய குரு, கலாம் தான் என்னுடைய தலைவன், கலாம் வந்து வழிகாட்டுதல் நடந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த என்னுடைய குருநாதரை பத்தி சொல்லியிருப்பேன் நான். அந்த குருநாதர் தான் எனக்கு இன்னைக்கு வந்து வாழ்வியல் வழிகாட்டியை கற்றுக் கொடுத்தது மிஸ்டர் சசிகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மேடைக்கு பேச அழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எக்ஸ்பெஷலி ராஜகோபாலன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கோயிங் டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். தேங்க்யூ ராஜகோபாலன் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஆடிபிளா? Audible, sir. ஓகே. சார் கேள்வி கேட்கிறோம். சுப்பிரமணியன் மியூட்ல இருக்கீங்க சார். ராஜகோபால் சார் மியூட்ல இருக்கீங்க. நீ ஷேரிட்ட மட்டும் எடுத்துருங்க வெளியில. ஓகே சொல்லுவோம். எடுத்தாச்சு. எஸ் எஸ். தேங்க்யூ வெரி மச் சார். யுவர் எலக்ட்ரிஃபையிங் எனர்ஜெட்டிக் அண்ட் என்டர்பிரைசிங் ஸ்பீச் தான் சொல்லணும். ஐ வுட் லைக் டு சம்மரைஸ் 2 or 3 minutes வாட் யூ ஹவ் செட். லேர்னிங்க்கு நீங்கள் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. ஒரு ப்ரொஃபஷனுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்பாங்க, பேஷனோட செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? லவ் பண்ணி செய்யணும்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்படி நடராஜன் சாரை பார்க்குறேன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு பேசின பேச்சை வச்சு ஒரு முகஸ்துதிக்கு வேண்டி நான் சொல்ல வரல. ஒரு நான் ஸ்டாப் மேரத்தான் மாதிரி தட 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 தடன்னு அந்த பாயிண்ட்ஸ் ஸ்லைட்ஸ் எவ்வளவு கம்மியாக இருந்தால் கூட அதனோட கண்டென்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முகவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அருமையாக எடுத்து சொன்னீங்க. இந்த நடராஜன் சாருக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் சொல்லணும்னா, நச்சுன்னு அசத்தலா திட்டவட்டமா அருமையா ராக்கெட் வேகத்தில் ஆணித்தரமா ஜாய்ஃபுல்லா ஆற்றலா நோட்வொர்த்தியா இவ்வளவுக்கும் அருமையாக பேசி இன்னைக்கு எல்லாரையும் ஒரு நல்ல ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கீங்க. அவர் சொன்னார் எல்ஐசியினோட அதாவது ஸ்ட்ரெங்த்தை பற்றி சொன்னார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட நான் குரூப்பில் போட்டிருந்தேன். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ காட் அன் அப்டேட். மார்க்கெட் வேல்யூவேஷனில் 6,03,000 crores ஆல்மோஸ்ட் we are the number 1 among the top 10. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வேற, மார்க்கெட் வேல்யூவேஷன் வேற, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, ஷேர் பேஸ்டு, வேல்யூவேஷன் பேஸை பண்ணி இன்னைக்கு ஒரு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் குரூப்பில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ தட். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ நவ் செஷன், கொஸ்டின் ஆன்சர் செஷன். குயிக்காக அழகாக கேளுங்க. சாருக்கு உங்க ஃபீட்பேக்கும் சொல்லலாம். ராஜகோபாலன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். டேட்டாஸ் வந்து என்னால அந்த அளவுக்கு கிளியரா கொடுக்க முடியாது. உங்க அளவுக்கு ஒரு நாட்டிய டேட்டா யூனிவர்சிட்டி ஜஸ்ட் சீ த்ரூ என்னுடைய நிறுவனம் எங்க இருக்குது, வாட் இஸ் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல நான் கொஞ்சம் இருப்பேன். ஏதாச்சும் டேட்டாஸ்ல ஏதாச்சும் குளறுபடி இருந்தா மன்னிச்சுங்க. இட்ஸ் a real pure எலைசியன். நான் வந்து இது டேட்டாவை நான் வந்து வாட்ச் பண்ண மாட்டேன். பட் தேங்க்யூ ஃபார் ஒரு டேட்டா கரெக்ஷன் கூட சார் சொன்னாரு, கரெக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் டேட்டா கரெக்ஷன் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனா கொடுக்கணும், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஒன் பை ஒன்னா பேசுங்க நண்பர்களே, ஒவ்வொருத்தரா பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புத்தூர் சசிகுமார் அண்ணன் மாரி நீங்களும் பேசுறீங்க சார், ரொம்ப நன்றி. ஏன்னா அவரு கூட நின்று நிதானமா பெய்யற மழை மாரி நீங்க அடிச்சு தள்ளுற மலை மாதிரி பேசுறீங்க சார், ரொம்ப அருமையா இருந்தது. என்னோட கேள்வி ஒண்ணுதான் சார். ஏன்னா நீங்க வந்து மனசை பத்தியும் தெரியும், இன்சூரன்ஸை பத்தியும் தெரியும், உலகியலை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு பொதுவான கேள்வியா ஒண்ணு கேட்கறேன் சார். இப்ப சார் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் இருக்கு, அதே மாதிரி ஆசையும் இருக்கு, ஒரு தேவைன்னு வச்சுக்கலாம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம ராஜகோபால் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருந்தும் செயல்பாடுங்கிற விஷயத்துல ஏன் சார் செயல்பாடுங்கிற விஷயத்துல சுணங்கி போறதுக்கு என்னங்க சார் காரணம்? தேங்க்யூ. சாரோட பேரு நம்ம
ஆமா 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 சார். நீங்க நீங்க முடிச்சிட்டீங்க 21 டேஸ் குருஜியோட கிளாஸ. ஓகே, தேங்க்யூ. ஆமாங்க சார். ஆமாங்க. நைஸ் நைஸ் நைஸ், ரொம்ப சந்தோஷம், நல்ல கேள்வி. நீங்க செயல்பாடுல வரும்போது ஆக்சுவலி வந்து என்னன்னா, எங்கிட்ட வந்து பவர் இருக்கு, பிளான் இருக்கு, ஆக்ஷன்ல வரும்போது மிஸ்டேக் நடக்குது. நீங்க சொன்ன கொஸ்டின்ல தான் நான் புரிஞ்சுக்கிட்டது அதானே? எஸ் சார். ஆமா, கரெக்ட் தான் சார். ஆக்ஷன்ல வரும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் நடக்குதுன்னு நம்ம குருஜி நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய அனுபவத்துல இருந்து சொல்றோம், 23 வருஷம் அனுபவத்துல. ஆக்ஷன்ல எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நான் சொன்னேங்க, ஆக்ஷன்ல ப்ராப்ளம் வர்றது இயல்பு. அந்த இயல்புல நம்ம என்ன பண்ணணும்னா, ரீபிளான் ரியாக்ஷன் அப்படிங்கிற ரீபிளான் ரியாக்ஷன் ரிவ்யூ அண்ட் ரியாக்ட் அப்படின்னு சொன்னேங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பழைய பதிவுகள் நம்ம மைண்ட்ல வந்து நிறைய பதிஞ்சிருக்குது. நிறைய தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இது தொட்டா சுடுமா, இது வந்து போனா லாஸ் ஆயிருமா, இது போனா கிடைக்காது, நடக்காது, முடியாது, இந்த எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து அதிகமா ஆட்கொள்ளுது. அப்ப ஒரு முகவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு எறும்புக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு நிறைய நான் சொல்லுவேங்க, இந்த யூனிவர்சலை பத்தி பேசினப்ப, இந்த மிருகங்கள், ஐந்தறிவு உள்ள மிருகங்கள், இது விலங்குகள் வந்து நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, ஒரு எறும்பு வந்து எத்தனை தடைகள் வந்தாலும் அது வந்து தடையை மீறி அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு விரலை வச்சு பாருங்க, அது சுத்தி போகும். அந்த உணவு ஒரு பொருள், ஒரு சின்ன ஒரு எறும்பு ஒரு 10 மடங்கு பெரிய பொருளை தூக்கிட்டு போகும். எப்படி முடியும்னா, அதனுடைய ஆற்றலை வந்து அது யோசிக்கிறது இல்லை, அது ஆற்றலை யோசிக்கிறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போனா, நீ வந்து ஒரு பாட்டிகிட்ட போய் ஒரு பேரன் கேட்கிறான், இது மாடு வந்து ஒரு மணி கட்டி இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டோரியோடவே சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு மணி கட்டி இருக்குது, ஒரு மாடு சுத்திக்கிட்டே இருக்குது, செக்கு சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த செக்கு சுத்திக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுனா, உள்ள பாட்டி இருக்காங்க. இந்த பையன் வந்து ஸ்கூல் போறான். எதுக்கு பாட்டி மணி கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாடு சுத்துதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் மணி கட்டி இருக்கிறேன். அது நின்னுச்சுன்னா மணி ஆடாது, சுத்துச்சுன்னா மணி ஆடும், அதனால மாடு வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக மணி கட்டி இருக்கிறேன். ஏன் பாட்டி, அது நின்றுகிட்டே தலையாட்டுச்சுன்னா மணி ஆட்டும்ல அப்படிங்கிறேன். அதனாலதான் உன்னை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல அந்த மாட்டை அப்படின்னாரான். அதனால என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய பழைய பதிவுகள் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய டெவலப்மெண்ட் ஆபீசர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, பிரான்ச்சுக்கு போகாத அப்படிம்பாரு. நீ பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா அங்க 2 ஏஜென்ட், உன்னால முடியாதுப்பா, ஏப்பா அட நல்லா 10 தடவை பாட்டு வந்துட்டேன். இதுதான் நம்மளுடைய பழைய பதிவுகளும், நம்மளுக்கு முன்னாடி நடந்த ஃபெயிலியர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது ஆக்ஷன்ல பிரச்சனை வருதுங்க. ஆக்ஷன் நீங்க எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச தொழில், நான் சொன்னேன் இஷ்டப்பட்டு பண்றியா கஷ்டப்பட்டு பண்றியா அப்படின்னு சொன்னேங்க சார். அப்ப இஷ்டப்பட்டு பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வராதுங்க. உங்களுக்கு பிடிச்ச தொழில் பாருங்க, இஷ்டப்பட்டு பண்ணுவீங்க. ஒரு சினிமாவுக்கு போறது, தடைகள் வருது, மழை வருது, என்ன பண்ணுவீங்க? கொடை எடுத்துட்டு போயிடும்ல, கொடையை பிஞ்சு போயிருது, கார் எடுத்துட்டு போறோமே, டிக்கெட் கிடைக்கல, ஃப்ரெண்டு கூப்பிடுறோம்ல, எவனாச்சும் பிடிச்சி நம்ம வந்து என்னது ஆக்ஷன் கிங்கா இந்த படம் வந்து அந்த படத்துக்கு போயிட்டோம்ல. 1 மணி நேரத்துல போறோம், 1/2 மணி நேரத்துல போறோம். இஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் இந்த ஃபெயிலியர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வராதுங்கிற விஷயம் சார். செஞ்சீங்கன்னா நடக்கிறது கூட நடக்காம போயிடும். அப்ப பழைய பதிவுகளை அழிச்சிடணும். நம்ம என்ன பாசிட்டிவா நினைச்சு போகணும் ஒரு லைஃப்ல. இந்த ஒரு நேத்து ஒரு விஷயம் படிச்சேங்க நானு. அந்த நம்மளுடைய இசிஜி கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனதான் உயிரோட இருக்குன்னு அர்த்தம். நேரா போச்சுன்னா போயிட்டான்னு அர்த்தம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கணுங்கிறது சொல்றாங்க. அதனால வந்து நான் வந்து வார்த்தைகளுக்காக சொல்லுங்க ராஜசேகரன் சார், நீங்க கேட்ட கேள்விகள் அருமையானது. எனக்கு இது நடக்கும், சில நேரத்துல நடக்கும். நான் என்ன பண்ண தெரியுங்களா, என்ன நான் செய்யறதுன்னா, நான் நேரம் வீட்டுக்கு போவேன், மறுபடியும் ஒரு ஒரு வந்து நல்ல கோல்டு ஷவர் ஒண்ணு போடுவேன், நல்லா குளிப்பேன். இந்த ட்ரெஸ் இன்னைக்கு சரியில்லடா, இன்னொரு ட்ரெஸ் மாத்திரான்ட்டு மாத்தி வேற ட்ரெஸ் போட்டு மறுபடியும் போயிட்டு இருப்பேன். நான் புதிய உருவங்களை, புதிய நடராஜா மாறி பரிணமிச்சுன்னா இந்த ஆக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இது என்னுடைய அனுபவங்க. குருஜி நிறைய சொல்லியிருக்காருங்க. புதிய சிந்தனை, ஒரு டீ சாப்பிடுங்க, பிடிச்சவங்களோட ஒரு பக்கத்துல வந்து காரை நிறுத்திட்டு பிடிச்சவங்களோட ஒருத்தர் பேசுங்களேன், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம். எப்படி இருக்க அப்படி இருக்க, ஏதோ ஒருத்தர் வச்சுங்க, ஒரு லிஸ்ட் வச்சுங்க. நான் சொன்னேங்க, குறிச்சி சொன்ன அந்த லிஸ்ட் வச்சுங்க, லிஸ்ட் வச்சுட்டு பிடிச்சவங்களோட பேசுங்க, ஒரு புத்துணர்ச்சி வரும், ஆற்றல் குறைஞ்சிரும். நான் சொல்றது நெகட்டிவ் தாட்ஸ் ஆற்றலை குறைக்கும். ஆற்றல் தான் மிக முக்கியம். நம்மளுடைய உயிர் முக்கியமானா கிடையாது. நம்ம வாழ்றதுக்கு ஆற்றல், வாழ்றதுக்கு உயிர் முக்கியம், ஜெயிக்கிறதுக்கு ஆற்றல் தான் முக்கியம். ஆற்றலை தடை பண்ணக்கூடிய அத்தனை செயல்களுமே, கோபம் ஆற்றலை குறைக்கும், காமம் ஆற்றலை குறைக்கும், பொறாமை ஆற்றலை குறைக்கும், பேராசை ஆற்றலை குறைக்கும். இது எல்லாமே பாகுபாடு பார்த்தல். இவன் பண்ணிட்டானே நான் பண்ணிட்டேனே தொங்கி போயிருவோம். அதான் கான்செப்டுங்க. அதனால வந்து ஆற்றலை குறைக்கிறதுக்கு விடாதீங்க, ஆற்றல் உங்களை ஜெயிக்க வைக்கும். வாழ்த்துக்கள் ராஜசேகரன் சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. நைஸ். முருகப்பெருமாள் சார், ஐயா முருகப்பெருமாள் சார் பேசுங்க. வணக்கம் தலைவா. உற்சாகமான இனிமையான மாலை வணக்கங்கள். விதையாக வீழ்ந்து கிடந்த என்னை மரமாக வளரச் செய்த கரூர் சிஎன் இன்சூரன்ஸ் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய
நடராஜன் சார் அவர்களுக்கு எனது உளப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ இந்த நேரத்துல தேங்க்யூ. நான் ஒண்ணு சொல்லணும். சாதாரண மளிகை கடை வச்சிருந்தேன். சாரோட அறிமுகம் ஏற்பட்டது. சார் கூட நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் சார் சொன்ன வழிமுறைகள்ல ப்ராஸ்பெக்டிங்லாம் பக்காவா எடுத்து டெய்லி அப்டேட் இல்லைன்னா நம்ம அவுடேட் ஆயிரும். அதனால அந்த மாதிரி செயல்களை சிறப்பா செஞ்சதுனால தொடர் 7 டைம்ஸ் எம்டிஆர்டி பண்ணியிருக்கேன். 7 டைம்ஸ் எம்டிஆர்டி பண்ணியிருக்கேன். கேலக்ஸி கிளப் 3 ஆண்டுகளா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தொழிலை சார் சொன்னாங்க எங்களுக்கு மீட்டிங் நடக்கும்போது, இஷ்டப்பட்டு செய்றீங்களா கஷ்டப்பட்டு செய்றீங்களா அப்படின்னு. முகமான்மே ஒரு தொழிலா செய்றீங்களா ஒரு வேலையா செய்றீங்களா, அதே கேள்வி இன்னைக்கும் சார் கேட்டாரு. இதெல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால ஏர்முனை பட்ட நிலமாக பண்படுத்தப்பட்ட நிலமாக ஒரு லட்சம் ஒரு கனிகளை கொடுக்கக்கூடிய இந்த முகவாண்மை தொழில சிறப்பானதொரு வருமானம், வருமானம் என்பது வருங்கால மானம் அப்படிங்கிற மாதிரி சிறப்பா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2 தொழில இருக்கிறேன், இன்னொரு தொழிலையும் இருக்கிறேன். என்னோட சுகுணா டேட்ஸ்ங்கிற கம்பெனி, அதை விட இதுல பல மடங்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, வளராம வாழவே மாட்டேன், இந்த தொழில ஜெயிக்காம சாகவே மாட்டேன். இந்த ஆண்டு சிஓடி பண்ணிடுவேன். தலைவரோட மீட்டிங் வந்து பயங்கர உற்சாகம். ஆமா, கிளியரா இருந்தது. அதையும் இப்போ நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். வருங்காலத்துல இந்த ஆண்டுக்குள்ள சிஓடி இந்த மீட்டிங்ல சொல்றேன், சிஓடி கண்டிப்பா ஆயிருவேன். இந்த மாசமே ஒரு எம்டிஆர்டி முடிச்சிருவேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இருவேறு கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. தலைவரை உங்க கூட சேர்ந்து இருப்போம், வாங்க சேர்ந்து பேசி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்ற மாமதை அப்துல் கலாமோட வரிகள் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. உங்களை மனப்பூர்வமா உளப்பூர்வமா நேசிக்கிறேன். கண்டிப்பா இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த உங்களை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நெஞ்சிருக்கும் வரை என்றும் உங்கள் நினைவிருக்கும். அதே மாதிரி சுரேஷ் பாபு சார், ராஜகோபாலன் சார் தொடர்ந்து இந்த மீட்டிங்கை தொடர் பயிற்சி விடாமுயற்சியோட நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிறேன். சார் வந்து சார்கிட்ட ஒரு டெக்னிக்கை கத்துக்கிட்டேன், நடராஜன் சார்கிட்ட. என்ன அப்படிங்கன்னா, எந்த தொழிலையுமே வாசிக்கணும் நேசிக்கணும் அப்படிம்பாரு சார். அதே மாதிரி நாய் கதை சொன்னாரு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், சார் மாதிரி மீட்டிங் எடுத்த பிறகு நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். அந்த எல்ஐசி ஏஜென்ட்டுகள் நாய்கள் அப்படின்னு போட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாரு. அந்த ஒரு சபரி பேக்கரின்னு ஒரு ஓனர், ஆமா, அவர்கிட்ட உள்ள போக முடியாத இடத்துல கூட தொடர்ந்து அடிச்சதுனால உள்ள போய், சார் நாய் நன்றி உள்ளதா நன்றி கெட்டதா அப்படின்னு கேட்டேன். அதே நண்பர் என்ன சொன்னாரா, நன்றி உள்ளது அப்படின்னாரு. அப்படின்னா முதல்ல அந்த போர்டை கழட்டுங்க சார் அப்படின்னு. உண்மையிலே கலட்டிட்டு அவர்கிட்டே பாலிசி வாங்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற நண்பர்கள் அவரோட விசுவாசம் இல்லாதவர்கள் நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட பாட்டு போடுவாங்க. ஆனால் அந்த நாய் நீங்கள் இறந்தா கூட உங்க கல்லறை வரைக்கும் வரும். அதே மாதிரி இந்த முகவன் கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்து கூட இருப்பான் நண்பா. நன்றியுள்ள நாயா இருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாலிசி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜீவன் உமங்கு 1 கோடிக்கு கொடுத்தேன். அப்பவுமே அந்த வேண்டாங்கிற கஸ்டமருக்கு காரணம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட நம்ம பேசுற மெத்தடு தான். சார் சொன்ன மாதிரி பேசு பேசு பேசு, காசு காசு காசு. நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எப்படி பேசி பாலிசி வாங்குறோமோ, தொடர்ந்து அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபாலோயிங்ல இருந்தா வெற்றி நிச்சயம், வெல்வது சத்தியம். எப்படி ஒரு சூரியன் வந்து கிழக்க உதிக்கும் போது சூரியகாந்தி மலர்கள் அதை நோக்கி இருக்குதோ, அதே மாதிரி இந்த நம்ம தலைவர் ராஜகோபாலன் சார் எல்லாம் சேர்ந்து நடத்துற இந்த குடும்பத்துல நாங்க உங்களை நோக்கி இருந்து ஜெயிச்சிருவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பிற்கு நன்றி. அடுத்த செஷன் சிஓடி முடிச்சுட்டு நீங்க தான் வந்து பேசணும். கண்டிப்பா வந்துருவேன், அதுல மாற்றமே இல்லை. அடுத்தது சோமநாதன் சார். சோமநாதன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏன் சார் வரலையா? ஆகல சார், அன்மியூட் ஆகல. அன்மியூட் பண்ணுங்க. சார் சார் இப்பதான் அட்மிட் ஆயிருக்கு சார். எஸ் எஸ் சார், நடராஜன் சாருக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அருமையான டாபிக் இன்னைக்கு, நல்லா கிளாஸ் எடுத்தாரு சார். அது இல்லாம அவரு ஏஜென்ட்டை பத்தி சொன்னார், முகவர்கள்லாம் பேசினாதான் காசுன்னாரு. அது ஒரு அருமையான இது. வந்து நான் லூகில்ல கூட ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்தவர் இதை தான் சொன்னாரு. அதே தான் சார் பாயிண்ட் அவுட் பண்ணி மிக அருமையா பேசினாதான் காசு சார். முகவர தொழில இருந்து நம்ம பேசலான்னு வச்சுங்க, எதுவுமே நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு வந்து சார் கிட்ட இருந்து ஒரு 2 கொஸ்டின் இருக்கு சார்.
சார் எக்கோ சார் அடிக்கு சார் கேக்குறதா எக்கோ சார்? அடிக்கு எக்கோ எக்கோ இருக்கா? அடிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எங்கேயோ வருது, பார்த்துக்கோங்க. சார் இப்ப கேக்குறதா கிளீனா? சார் கேட்குது. என்னோடது எக்கோ என்னோடது. ஆ சார் ராஜகோபால் சார், நடராஜன் கருங்கிறது ஐடி வந்து எனக்கு இது மீட் ஆன் பண்ணி விடுங்க. ஓகே. நடராஜன் கரு. சார் நீங்களே அட்மிட் பண்ணலாங்க சார். இல்ல பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. சார் பேசலாமா சார்? பேசலாங்க சார். Yeah. சார் நடராஜன் சார், நீங்க வந்து இவ்வளோ அனுபவம் இருக்கு உங்களுக்கு, வந்து இந்த தொழில்ல ரொம்ப சிறப்பா நீங்க வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார், அச்சீவ்மெண்ட்ஸ். எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கணும்னு சொல்லிட்டு, இது எல்லாருக்கும் ரிலவெண்டா இருக்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல வந்து நானும் ஒரு 35 வருஷமா முகவரா இருந்திருக்கேன் சார், சீனியர் ஏஜென்ட்டா இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, என்னுடைய இதுல வந்து 2 கஸ்டமரை போய் மீட் பண்ணேன் சார் நான். அதுல ஒருத்தருக்கு வந்து 50 லேக்ஸ் ஜீவன் உற்சவ், 50 லேக்ஸ் இன்னொரு கஸ்டமருக்கு ஜீவன் சாந்தி கொடுத்தேன் சார். பட் எல்லாமே சார் மியூட் ஆயிட்டாங்க. சார் மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சார் இப்போ கரெக்டா கேக்குதுங்களா சார்? ஓகே, எஸ், ஓகே. சார் அது வந்து என்னாச்சு சார், இப்போ ரீசெண்டா வந்து எனக்கு வந்து மார்ச்ல அவங்க வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். செக் வராம இருக்குது, எங்க மிஸ்டேக் பண்றேன் என்னன்னு தெரியல சார். இது வந்து இப்போ ரீசெண்டா இவ்வளவு வருஷத்துல எனக்கு அந்த மாதிரி ஆனது இல்ல. அந்த பாலிசி ஹோல்டர் மெடிக்கலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு மெடிக்கலுக்கு வரல. 50 லேக்ஸ் செக் வந்து சாந்தி வாங்க வேண்டிய செக் தான் வாங்கணும், இது ப்ரொபோசல்லாம் ரெடி ஆயிடுது, செக் வாங்க முடியல. எங்க மிஸ்டேக் பண்றேன் இது என்னன்றது தெரியல சார். உங்களுடைய அனுபவத்தை எப்படி அதை நான் வந்து கலெக்ட் பண்ணலாம், அதை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே சார், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. 35 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறீங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும். நான் ஒன்றும் இல்ல, புதுசா சொல்றது நிறைய வாட்டி வந்திருக்கு, கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஒரு பாயிண்ட், இந்த கிளைண்ட் கிட்ட என்னால வாங்க முடியலையா, இது என்ன இன்னும் வெயிட் பண்ணணுமா, இல்ல இதனால நான் எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒன்றும் புரியல சார். அது உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணீங்கன்னா அது என்னன்றதை நான் கொஞ்சம் ஓகே திருப்பி அவங்கள கண்டிப்பா அணுகலான்ட்டு. கண்டிப்பா இது ஷேர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு அந்த வாய்ப்பை ராஜகோபால் சார் அண்ட் டீம் கொடுத்துருக்குங்க. கரெக்ட். அதனால வந்து கண்டிப்பா என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்றதுல வந்து என்ன உள்ள இருக்கிற அத்தனை பேர் 175 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் கொடுக்குறோம். ஓகே. கண்டிப்பா எனக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான், எனக்கு வந்து 1 மணி நேரம் பேசணுங்கிறனால தான் அது பேசுறேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா 21 நிமிஷம் ஒன்று இன் டெப்த் உள்ள இருந்திருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. எனக்கு எல்ஐசி லவ்னா அறகுறையான லவ் கிடையாதுங்க. செத்தாலும் அந்த எல்ஐசி கொடி தான் போட்டு எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரேலியா நான் பேசியிருக்கேன். இறந்தாலும் என்னுடைய மேல எல்ஐசி கொடி தான் போட்டு எடுக்கணும், அந்த அளவுக்கு எல்ஐசி நேசிச்சிருக்கிறோம். அதனாலதான் வேற எந்த தொழில் வந்து பண்ண சொன்னாலும் நான் என்னால போக முடியாது, வேற எதுவும் தெரியாது எனக்கு கண்டிப்பா சார். அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். சார் இது வந்து 3 விஷயம் சார். சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்றதுன்னா, இது ஒரு டாபிக் தான். சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, மூணு சேல்ஸ் பண்ணணும். உங்களுடைய ஒரு கஸ்டமர்ட்ட வந்து 3 பார்ட்டை சேல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் சேல்ஸ் போம், உங்களே நீங்க விற்கணும் அந்த கஸ்டமர்ட்ட. நீங்க யாரு, உங்களுடைய தகுதி என்ன, தன்மை என்ன, இதை வித்திருக்கணும். 2வது சேல்ஸ் என்ன நடக்குன்னா, கம்பெனியை சேல்ஸ் பண்ணணும். இந்த இன்சூரன்ஸ், எல்ஐசி 50 லட்சம் கோடி அசட்ஸ், ஒரு 50,000 கோடி ப்ராஃபிட், எல்ஐசியோட ஷேர் வந்து கவர்மெண்ட் ஷேர், பாண்ட், இது கம்பெனி வித்து இருக்கிறது. 3வது தான் வந்து ப்ராடக்ட்ங்கிறாங்க, ஜீவன் சாந்தியோ, ஜீவன் ஆனந்தோ, ஜீவன் லைஃப் தட். இது எது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் உங்ககிட்ட. இது எது பிடிக்கல, ப்ராடக்ட் பிடிக்கலையா, இல்ல கம்பெனி பிடிக்கலையா, இல்ல உங்களை பிடிக்கலையா, இதை வந்து நீங்க அனலிட்டிக்கல்ல தான் எடுக்கணும். நீங்க இந்த எல்லா கிளைண்ட்டுமா இருக்கும்போது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மனிதனுடைய ஜீனே மாறுதுங்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நண்பரா இருந்தவங்க இப்ப எதிரியா இருப்பார், 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிரியா இருந்தவங்க உங்களுடைய நண்பனா இருப்பாங்க. இது வந்து பாடியோடைய அணுக்களே பரிணாம வளர்ச்சி அடையுதுங்கிறாங்க. அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது முன்னாடி வேற இப்ப வேற அப்படிங்கிறாங்க. அந்த பருவம் சொல்லுவாங்க, பால பருவம், குமார பருவம், விருத்தி பருவம்னு சொல்லுவாங்க. 12 வயசு வரல பால பருவம்னா, 22 வயசுக்கு மேல இருக்குள்ள குமார பருவம்னா, 22க்கு மேல விருத்தி பருவம். இந்த 3 பருவத்திலும் என்னுடைய மைண்ட், தாட்ஸ், எண்ணங்கள் எல்லாமே மாறுது. அதனால நீங்க இந்த கிளைண்ட்டை வந்து முன்னாடி பார்த்த கிளைண்டோ இல்ல புதுசா பார்த்த கிளைண்டோ தெரியாது, அந்த கிளைண்ட் அனலிட்டிக்கல் பண்ணணும். எந்தது என்ன பிடிக்கலையா. அடுத்தது வந்து கோபிநாத் சார் அழகா கிளாஸ் எடுப்பாருங்க இதுக்கெல்லாம். மிஸ்டர் கோபாஸ்ட் கோபிநாத் சார் வந்து அழகா கிளாஸ் எடுப்பாரு இந்த கிளாஸ். அது மாதிரி லேர்னிங் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்ததுன்னா இன்னும் நல்லா கொண்டாந்துருவாரு ராஜகோபாலன் சார் டீம். இப்ப வந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வரேன்னா, உங்களை பிடிக்கலையா, இல்ல கம்பெனியை பிடிக்கலையா, இல்ல பிரைவேட் மோகத்துல அவங்க இருக்காங்களா, இல்ல இந்த பாலிசிஸ் அவங்களுக்கு பிடிக்கலையா,
பிடிக்கலைன்னா ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு அவங்களோட லெவல்ல இறங்கி நம்ம சொல்லித் தரலின்னு தான் அர்த்தம் சார். யாருமே நம்மளே பிடிக்கல நம்மளை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லல, கம்பெனியை பிடிக்கல கம்பெனியை பத்தி அவங்க கிட்ட சொல்ல, இல்ல கம்பெனியை பத்தி யாரும் தப்பா பேசியிருப்பாங்க. ப்ராடக்ட்டை பத்தி நம்ம வந்து இந்த விளக்கம் அவங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்கல. அந்த நான் சொல்றேன் ஒரு பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்மளுடைய தொழிலுடைய நோக்கம் என்னது சார்? எமோஷனல்ஸுங்க. இந்த எமோஷனல் தான் உங்களை டச் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்டை நீங்க கண்ணில் காமிச்சு விற்க முடியாது. இந்த ப்ராடக்ட் இவர் வாங்கிட்டார் அவர் வாங்கிட்டார் கம்பேரிசன் பண்ணி விற்க முடியாது. அவங்க மைண்டில் ஒரு எமோஷனல் போய் டச் ஆகணும். இன்னைக்கு நான் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆனாரு, அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் காலையில. ரிட்டையர்மெண்ட் ஆனாரு, பையன் பையன் பார்க்க மாட்டான், நீ இந்த 20 லட்சத்தை நீ உள்ள ஆட் பண்ணி வைன்னு நான் சொல்ல. பையனுக்கு சிரமத்தை கொடுக்காத. நாளைக்கு அவன் பையன் ஒரு ப்ரொமோஷன்ல போவான், அவன் பையன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல போவான். அந்த நேரத்துல நீ பையன் கிட்ட இப்ப எல்லாம் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு அவங்க கிட்ட போய் நின்றுகிட்டு உன்னுடைய ஹெல்த் சரியில்லை, எனக்கு ஹார்ட் வருது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் நிக்காத. அவனை சிரமக்கு கொடுக்க கூடாதுன்னா இன்னைக்கு நீ சேஃப் கார்டா மாறுமாமா சொன்னேன். அப்ப அவங்களை எமோஷனல் அவங்கள வந்து எமோஷனலா அவங்கள பாண்டேஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு நடக்குது சார். இதுதான் சேல்ஸோட டாபிக்ங்க. மூணாவது வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி ரிவ்யூ அண்ட் ரியாக்ட். என்ன வார்த்தைகள் நான் மிஸ் பண்ணேன், நான் சில இடத்துல தவறான வார்த்தையை அங்க பிரயோகிச்சிருப்பேன். அந்த வார்த்தையை நீங்க வெளியே வந்தோம் எழுதி வச்சு அடுத்து எந்த கஸ்டமர்ட்டையும் பேசக்கூடாது. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் தப்பு பண்ணிடுவோம் சார், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவோம். அப்போ அப்போ வந்து சில விஷயங்கள் வந்து எமோஷனலா பண்ணணும். அது வந்து அவங்க டச் பண்ணிடக்கூடாது, அவங்க வந்து ராங் டச் பண்ணிடக்கூடாது, பேட் டச் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து வந்து முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க சார். 9ல இருக்காங்களா 6க்கு போங்க, 6ல இருந்தா 3க்கு போங்க, மறுபடியும் எகைன் 6க்கு வாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் மைண்ட் வச்சுங்க. அவங்களாம் சார் போட்டின்னு வந்துட்டா ஹப்பனாவது மௌனாவது நம்ம தான் ஜெயிக்கணும். அது கஷ்டம், நம்ம ஜெயிக்கணும். எதுக்காக சார்? பொய்மையும் வாய்மையும் எடுத்துன்னு வள்ளுவன் சொன்னாருங்க. பொய்மையும் வாய்மையும் எடுத்து 100% உண்மை பேசாத. என்ன சார் நீங்க சொல்றீங்க, பொய் பேச சொல்றீங்களா சார்? அப்படின்னா ஆமாங்க. ஒரு டாக்டருக்கு தெரியும் நாளைக்கு காலையில இறந்துருவாருன்னு ஒரு பேஷண்ட் போய் நாளைக்கு செத்துருன்னு சொல்ல முடியுமா? பொய் தான் சொல்றாங்க. பொய்மையும் வாய்மையும் எடுத்து அவருக்கு நல்லது நடக்குன்னா பொய் பேசுங்க அப்படிங்கிறேன். நம்மளுக்கு நல்லது நடக்குன்னா பொய் பேசாதீங்க, பொய் பேசுங்க சார். நல்லது பண்றது அவருக்கு நடக்கும் நல்லது, அதுக்காக பேசுங்க. அருமை சார். தேங்க்யூ சுப்பிரமணியன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுப்பிரமணியன் சார். சுப்பிரமணியன் சார் அட்மிட் பண்ணிக்கோங்க சார். நீங்க மியூட்ல அன்மியூட் பண்ணுங்க சார். சுப்பிரமணியன் சார். சார் நீங்க பண்ணுங்க சார், அவர் பண்ண முடியல போல. ஆமா சார், நீங்க லாக் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், பெரம்பலூர் சுப்பிரமணியன் பேசுறேன். இல்ல சார், சத்தம் வரலையே. சுப்பிரமணியனா நீங்க மியூட்ல இருக்கனா? சுப்பிரமணியன் சார் மியூட்ல இருக்கீங்க. சார் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே வந்துட்டார், பேசுறார். பேசுகிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். ரஜகோவன் சார், என்னோட அந்த நடராஜனோட ஹோஸ்ட் கொடுத்துறீங்களா? அது அடிக்கடி மாட்டிக்குது. நடராஜன் கருன்னு ஒரு ஐடியா நான் ரிமூவ் பண்ணிட்டுங்களா? அந்த ஐடியா ஒரு இது கோகோஸ்ட்ல தான் இருக்கு. இல்ல இல்லைங்க, எல்ஐசி நடராஜன் கருங்கிறது கோகோஸ்ட்டுங்க. நடராஜன் ஒரு ஐடி இருக்கு பாருங்க. சரி, என்னோட போட்டோ தெரிகிறதுங்க. ஓகே ஓகே, நான் கொடுத்துறேன். நீங்க பேசுங்க சுப்பிரமணியன் சார். வணக்கம், வாழ்த்துக்கள், மிகவும் அருமை. ஜெய்ப்பூர்ல கேட்ட குரலை திரும்பவும் கேட்க வாய்ப்பளித்த ராஜகோபால் சாருக்கு மிகவும் நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே, மிக்க சிறப்பு. வேற யாராவது பேசணுமா? ஓட்டா தேங்க்ஸ் போயிடலாமா? சங்கர சுப்பிரமணியன். சொல்லுங்க சார். சார் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காரு. உண்மையிலேயே இதுவரைக்கும் எந்த என்ன சொல்ற ஃபேக்கல்ட்டின்னு சொல்லாத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம இசட்எம் பேர் சித்தார்த்தன் சார் சொல்றாரு, பார்க்கணும், பேசணும், கேட்கணும். சார் வந்து பேசணும் பேசணும் பேசணும். அருமையான பாயிண்ட்ஸ். எல்லா ஸ்லைட்லயுமே நீங்க சார் வந்து நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணணும். இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. இஷ்டப்பட்டு செய்யணும், தொழிலாக செய்யணும், ப்ரொஃபஷனலாக மாறணும். அதனால நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சின்சியராக பண்ண நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தையும் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால சாருக்கு இந்த வெள்ளி குரூப்புக்கு
மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஓகே, நன்றி. ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம லெட் அஸ் கோ டு தி vote of thanks. மிஸ்டர் முனுசாமி அண்ணா. அண்ணா வணக்கம். நடராஜன் அண்ணா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்ண்ணா முன்சாமிண்ணா வணக்கம். உண்மையாவே எப்படி சொல்றதுன்னு தெரியல. சும்மா அப்படி அவ்வளோ ஸ்பீட், ஒரே ஸ்பீட்ல கடைசி வரையிலும் அந்த எனர்ஜி குறையாம நிறைய பாயிண்ட்ஸ். உண்மை எந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்றது, எந்த பாயிண்ட்ஸ் வருதுன்னே தெரியல. ஆனா உண்மையாவே ஏறக்குறைய ஒரு 222 பேர் வந்திருந்தாங்க. இந்த 222 பேருமே இன்னும் இந்த யூடியூப்ல போயிட்டு ஒரு முறை பாருங்க. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் தெளிவா புரியும். ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல கிளாஸ். உண்மையாவே முகவர் திலகம். உண்மையாவே உங்களுக்கெல்லாம் அந்த பட்டம் பொருத்தமான பட்டம். 102 பேர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம பிசினஸையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துல தக்க வைக்கிறதுன்னா உண்மையாவே பெரிய விஷயம். யூஆர் வெரி கிரேட். நான் உண்மையாவே அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே எந்த அதான் சொல்றேன், எனக்கு எந்த பாயிண்ட்ஸை விடுறது எந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்றது தெரியல. இந்த விசிட்டிங் கார்டு ரொம்ப மனசை டச் பண்ண பாயிண்ட். ஒரு மனுஷன் உண்மையாவே நமக்கு பிறகு இப்ப நாம கொடுத்து விலாசத்தை பகிர்ந்துக்கிறது விசிட்டிங் கார்டு இல்ல, நமக்கு பிறகு நம்ம நேம நிலைநிறுத்துறது தான் விசிட்டிங் கார்டுன்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. உண்மையாவே கிரேட், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தொழிலை லவ் பண்ணணும். உண்மையாவே எந்த தொழில் செஞ்சாலும் விரும்பி செஞ்சா மட்டும்தான் அதை அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். இந்த சும்மா இந்த வேண்டாம் விருப்பது கடனுக்காக யாரோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு உள்ள வந்து செய்யறது உண்மையாவே நல்லா இருக்காது. அதனால விரும்பி செய்யுங்க. உண்மையாவே இன்னொரு முறை ஒரு நல்ல தலைப்புல உங்களை கண்டிப்பா நான் மீட் பண்றோம். உங்களை அப்படியெல்லாம் சாதாரண விட மாட்டோம். உங்களால நிறைய வந்து நாங்க எங்க முகவர் எல்லாமே பயன்படணும்னு ஆசைப்படுறோம். இந்த 9631 இந்த உண்மையாவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அது. இந்த 9631 உண்மையா ஃபாலோ பண்ணாம நீங்க சொன்ன மாதிரி அந்த 365 பாலிசி சாதாரணமா பண்ணலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த கடைசி வரையிலும் இப்ப வரலுமே ஓரளவுக்கு மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை மக்களுக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு முறை யூடியூப்ல பாருங்க. நம்ம சுரேசன் சார் வந்து அந்த யூடியூப் ரெக்கார்டையும் உங்களுக்கு போடுவாரு. தயவு செஞ்சு பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நடராஜன் சார். அண்ணா ஒரே ஒரு தேங்க்யூ சார். இன்ஃபர்மேஷன் மட்டும், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஆத்மார்த்தமா நான் என்னோட வேகத்தை குறைக்க முடியல. நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டோங்கிறாரு. எல்லாரும் பேசுறது பார்த்தா தெரியுது, கொஞ்சம் வேகமா இல்ல இல்ல, இந்த பேசிட்டு. தொழில வேகம் தேவைதான். வேகத்தோட விவேகத்தோட பேசிட்டீங்க. அதனால வந்து நான் எனக்கு வேகத்தை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கேன் நானு. இல்ல இல்ல, வேகம் வேண்டியதுதான். வேண்டியதுங்க. கரெக்டா இருக்கு சார், அப்படிங்கலாம் இல்ல. ஓகே அப்பெல்லாம் இல்ல, நல்லா இருந்தது சார். அதுல அப்படிலாம் ஓகே ஃபீல் பண்ணாங்க. கரெக்டா ஓகே இருந்தது. ஓகே. இல்ல இல்ல, எல்லாரும் வேகமான்னும் போது நான் எதையுமே வந்து ஸ்டாப் பண்ணல, கொஸ்டின் ஆன்சர் கேட்கல. நான் வந்து என்னன்னா என்னுடைய தாட் வந்து நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்கும்போது என்னுடைய தாட் வந்து அந்த ஸ்டாக் ஆகும். அதனால நான் வந்து காமனா ஒரு 1 hour போயிடலாம், அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ல போய்க்கலான்னு தான் போனதுங்க. அதனால தான் கொஸ்டின் கூட திருப்பி கேட்டுக்கல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இன் பிரசன்ஸா அப்படின்னு பாக்குறதுக்காக கேட்டேங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இன்னைக்கு தொழில வந்து அந்த காமம், கோபம், பொறாமை, பேராசை, அந்த இதெல்லாமே பாகுபாடு பார்த்தெல்லாம் தோன்றி மறையிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கொடுத்தது வந்து குருஜி சசிகுமார் சார் தான். அதை இவரு நம்ம நம்ம தஞ்சாவூர்காரர் சொன்னாரு, நம்ம ராஜசேகரன் சார். நிறைய முகவர்கள் பயனடைஞ்சு பயங்கரமான ஹாப்பியா இருக்காங்க. அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு வந்து தொழில் நடக்க மாட்டேங்குது, தொழில் சரியா செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால், வெறும் 999 ரூபாயில 21 நாள் ஒரு செஷன் ஒன்று குறிச்சு கொடுக்குறாருங்க. வெறும் அதெல்லாம் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்கலாம் அந்த செஷனுக்கு, வெறும் 1000 ரூபாயில கொடுக்குறாரு. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து என்ன சொல்றதுன்னா, இது வந்து கம்பல்சன் கிடையாது. உங்க தொழில ஜெயிக்கிறதுக்கும் உங்களையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அது ஒரு 21 நாள் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு 999 ரூபா நீங்க சார்ஜ் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்துகிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்க என்னை டைரக்டா நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லிங்கை நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க போறதும் போகாதும் உங்களுடைய விருப்பம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜகோபாலன் சாருக்கும் அந்த 10 மெம்பர்ஸ், அந்த அந்த பில்லர்ஸ் ஆஃப் 10 பில்லர்ஸ்ங்க, அவங்களுக்கு என்னுடைய ஒவ்வொருத்தரோட பேர் சொல்ல டைம் இல்லை. உண்மையாலுமே முதல்ல சொல்லிட்டீங்களா எல்லாருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம்.
எந்த நேரம் கேட்டாலும் கொடுக்கப்படும் கண்டிப்பா. தேங்க்யூ. இன்னும் என்ன ஹெல்ப் வேணாலும் செஞ்சு கொடுக்கப்படும் இந்த லீ குரூப்புக்கு. எனக்கு பிடிச்ச குரூப் அதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப நான் லவ் பண்ற குரூப் லீ குரூப். எனக்கு வாலண்டரியாவே நான் ராஜகோபாலன் சார்ட்ட நான் வந்து கூப்பிட்டு பேசினேன். இந்த மாதிரி சார் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த செஷன் கொடுத்தா இல்லை நீங்க வரணுங்க நடராஜன் சார் அப்படின்னாரு. நான் ஆன் ஸ்டேஜில் நான் வந்து ஜெட்டமுக்கு முன்னாடியே வந்து குரூப்பை பத்தி நான் பேசியிருக்கிறது உண்டு. நான் வந்து அது ராஜகோபாலன் சாருக்கே தெரியும். எங்க நல்லது நடக்குதோ அங்க வந்து அதை எடுத்து வெளியே எடுத்துட்டு வர்றது என்னுடைய பொறுப்பும் ஒரு கடமையும் கூட. அதனால வந்து கண்டிப்பா இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இந்த 10 நபர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாதம் தொட்டு வணங்குறேன். முகவர்கள் சமுதாயம் வெற்றி அடையிறதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சி எல்லாம் உள்ள இறைவன் எல்லா பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைந்த ஒரு செல்வத்தையும் நிறைந்த ஒரு ஆற்றலையும் கொடுக்கணும். இந்த குரூப் பல 35ங்கிறது 3500 தாண்டி போகணுங்கிறத வேண்டி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. 8th ஜனவரி 9th ஜனவரி 2024 கன்னியாகுமரியில் சந்திச்சோம். கொடைக்கானல்ல 19 ஜனவரி சிஎல்ஏ ரத்னா 2024 நம்ம சந்திச்சோம். அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். யூடியூப் வில் பி அவைலபிள் இன் another 1 hour's time. Thank you so much. Let us